தெளிவு குருவின் பார்க்கறது, தீண்டுறது, பேசுறது. அந்த மனிதனை, அதாவது புரிந்து கொண்ட ஒரு மனிதனை குருன்னு ஒருத்தர் சொல்கிறவனே தொட்டா பார்த்தா பேசினா அவ்வளோ நல்லதான். ஏன் ஏன் நீ யார், நீ எங்கேருந்து வந்துக்கிற, நீ எங்கே போகணுன்னு ஒரு கேள்வி யார் தான் கேட்க முடியும்? குருவால் தான். மற்றவங்களால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. விசாரிக்கவே இல்லை, நீங்கள் பார்க்கவே இல்லை, அவனை குருன்றீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் குருன்னா யார் அப்படின்னா போய் என்ன பண்ண, நீங்கள் அவங்ககிட்ட பிறவி எடுக்கிறது எது, அது ஏன் பிறவி எடுக்குது, அப்போ நாய் பூனைக்கெல்லாம் பிறவி தானே இருக்குது, அது விருப்பத்தில் அது இல்லை, அதுக்கு அது இல்லை, அது அழகாக அது ப்ரொமோட் ஆகி வந்துனே இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் மனத்தெளிவு இருக்குது. பிறவி எடுக்கிறோன்ற மனத்தெளிவு மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டாகும். நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் பிறவி இருக்குதுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வானான்றாங்கன்னா உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அர்த்தம். பிறவி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிறவி முழுப்பு நீ அடையணும் அப்படின்னு நீ நினச்சியானா கட்டுப்பாடுகளை கிழிக்கணும். இல்லைன்னா நீ பிறவி முப்பை அடைய முடியாது. நீ இப்போ இதை வச்சு இந்த வீடியோ வச்சு நீ புரிஞ்சு வச்சுக்கோ. என்ன பண்ணக்கூடாது, உன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, நீ யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். பிறவி மூப்பு அடையணும்னா இனிஷியல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யாரும் என்ன பண்ணக்கூடாது, நீ யாருக்கும் உன் ஆன்மீக குரு 1 கோடி பேருக்கு மேலே விசேஷமானவன், வறட்டு பூமியில் வந்திருக்கிற குரு நான். அதனால் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. பாலைவனத்தில் பூ பூக்கொன்னா உன்னால் நம்ப முடியாது. எப்போனா சப்பாத்தி கல்வி பார்த்துட்டு பூத்துருந்தா தான் உனக்கு தெரியும், ஓ இதை தான் இருந்தாலும் சொன்னால் பொழுதுன்ட்டு. பாலைவனத்தில் என்ன பண்ணும், பூக்கள் பூக்கும். அதனால் உனக்கு புரிஞ்சிச்சனா பார். அப்போது குரு இவ்வளோ பெற்றவர், இதுக்கு மேலே ஒன்று அவருக்கு தெரியும். என்னடான்னா அவர் கண்களால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூன்யத்தை தரிசிக்கிறார். அவர் கண்களால் அவர் என்ன பண்ணுறாரு, குரு பார்வை ஏன் கோடி நன்மை தருது அப்படின்னா குரு இருக்கும்போது தான் பார்ப்பார். குரு இல்லைன்னா அங்கே பார்க்கறதுக்கு ஒரு ஆளும், போர்டு உன்னை பார்க்குதுன்றது ஒரு விஷயம் இல்லையா. குரு போர்டே தான். ஒரு போர்டு உன்னை பார்க்குது, டேய் நான் இல்லடா திருச்சி இப்படித்தாண்டா போகணும் வந்தது, என்ன சொல்லுது, நீ திருச்சின்னு போய் அங்கே ஏமாந்து நிற்கிற, ஆனால் அந்த போர்டு பேசுதுன்னா என்ன, கடவுள் உங்கள் முன்னாடி தான். கடவுள் எங்கே தான், உங்கள் முன்னாடி தான். அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யார் தான் பார்ப்பாங்க, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். மறைவோதும் ஞானினா போர்டை பார்த்துட்டு வந்துட்டு அர்த்தம், நின்னுகிறூர் இல்லை. இவன் நினச்சி நான் போர்டு பார்த்து நின்னுகிறதுன்னு. குரு என்பவன் இருட்டும் இருட்டின் தன்மையும் இருட்டை அகற்று வெளிச்சமும் வெளிச்சமாக இருந்தாலும் அதற்குள் இருக்கும் அறியாமையையும் புரிந்து கொண்டு ஒருவர் சரியான பாதையில் சரியானபடி கடக்க அழகாக வழிகாட்டும் இலக்குகளை புரிந்து கொண்டவர். அவன் பார்வை நம் அறியாமையை போக்கி நம்மை உய்விக்க வேண்டிய இடத்தில் உய்வித்து விடும். எனவே குரு பார்வை கோடி நன்மை தரும். நான் ஒரு குரு, என் பார்வை ஒரு விசேஷம். இது ஆணவம்லாம் இல்லை, இம்ப்ரமேஷன். நான் ஒரு என்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் கடவுளோ கடவுள் சார்ந்தோ வாழ்க்கை சார்ந்தோ கேட்கலாம். நீங்கள் இந்த பூமிக்கு வந்துக்கிறீங்க, மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உங்களுடைய பிறப்புரிமை. உங்கள் பிறப்புரிமை எது? குரு பார்வை, குரு பார்வை, குரு பார்வை, குரு பார்வை. வணக்கம். எது கேட்டாங்க குரு பார்வைன்னு, நானும் என்ன பண்ணுற போகிறேன், பேசிட்டு போயிடுறேன். குருன்னு யார் இருக்கிறாரோ அவர் பார்த்தாருன்னா அது குரு பார்வை. அப்படிதானே? கோல் இருக்குது, அதில் ஒரு கோலுக்கு பேர் என்ன, குரு. குருவா வேணா, குருவா வேணா, வேணான். குரு கிடையாது, குருவா வேணாயா? ஆ, ஓ தமிழில் வேணான், சாம்சங். இங்கிலீஷில் வீனஸ். ஜூபிட்டர் மாதிரி எனக்கு ஞாபகம். ஜூபிட்டர் தானா? யாரும் வீனஸ் மாஸ் நீங்களே இருக்குதெல்லாம் சொல்லிட்டா அதில் ஒன்று இருக்கு. குரு பார்வை 2 இருக்குது அதில். ஒன்று குரு, இன்னொன்று கோல். குருவை பேசலாமா? பேசலாம், ரொம்ப ஈஸி. இன்னும் வானத்தில் நிறைய சுற்றுது, அதில் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன, குரு இருக்குது.
அதுலேருந்து இந்த ஈலியம் காற்று வருது, இந்த மாதிரிலாம் மீத்தேன் ஒன்று வருது, இந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து ஒளி வருது, அது நம்ம மேலே படுது, அதான் குரு பார்வை. கதை முடிஞ்சிச்சா இல்லையா? இதை கொஞ்சம் பெருசாக்கி ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அடுத்தது ரெண்டாவது என்ன ஆகுது, மூணாவது என்ன ஆகுதுன்னு பார்த்து ராசி கட்டம் 12 போட்டு அப்படி கூட குரு பார்வை என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்படி தானே? இப்போ ஜோசிகார்கிட்ட குரு பார்வைன்னா என்ன பண்ணுவார்? அதானே சொல்லுவார். இப்போ உனக்கு குரு பார்க்குது, கல்யாணம் கலை வந்துச்சு, என்ன பண்ணிடலாங்க, கல்யாணம் பண்ணுங்க. குரு 7வது இடத்துல வந்துச்சு, உங்களை பார்க்குது. குரு லக்னத்தில் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் ராசியில் வந்துச்சு, ராசிக்கு 7வது இடத்துல வந்துச்சு. இந்த மாதிரி குரு பார்வை உதவும். சில பேருக்கு உதவாமையும் போயிடும், வெறுப்பாக கூட ஆகிடும். அப்படி தானே? முதல்ல இந்த குருன்னா யார் முதல்ல பார்த்தணும். கோலா நான் இல்லை, கோல் கிடையாது குரு. ஆனால் கோலுக்கும் பேர் வச்சுக்கிறாங்க குருன்ட்டு. குருன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி நடத்துபவர். குருனா ஒரு நேம் போர்டு. நேம் போர்டு உங்களை வழி நடத்தும். நீங்கள் போயின்னுக்கிறீங்க வண்டியில், அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. கல்கத்தா 400 கிலோமீட்டர் போகிறீங்க, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர் வழியில் போகும்போது அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? குரு தான். யாருக்கு? வழி தெரிஞ்சு போயின்னுக்கிறவருக்கு தேவையில்லை. ஏன்? பழகிட்டார். அந்த ரோட்டில் போயிடுறாரு, திருச்சி ரோடு இப்படி தான் போகுது அப்படின்ட்டு. திருச்சி ரோட்டில் திருச்சிக்கு போகிறதுக்கு இப்படி வந்தாருன்னா ரோடு என்னமோ திருச்சி தான். அந்த ரோட்டில் விழுப்புரத்தில் ஏறி தெற்கு பக்கம் போகாமல் வடக்கு பக்கமாக வராரு. திருச்சிக்கு போவார். திருச்சிக்கு போக மாட்டார், சென்னைக்கு வந்துடுவார். இல்லை இந்த பக்கம் இருக்கிற செங்கல்பட்டு இந்த பக்கம் வந்துடுவார், தாம்பரம் எங்கேயும் எப்படி வந்துடுவார். ஆனால் ரோடு ரொம்ப நல்ல ரோடு தான். பேர் அது சென்னை ரோடா திருச்சி ரோடா? சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகுது அந்த ரோடு. சென்னை ரோடா திருச்சி ரோடா? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. எல்லாரும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லுவீங்க. நம்பர் 45 N45 நேஷ்னல் ஹைவே NH 45 நம்பர் சொல்லுவீங்க. அது திருச்சிக்கு போதா சென்னைக்கு போதாங்க அந்த ரோடு? சென்னையையும் திருச்சியும் இணைக்குது. கரெக்டா? இப்போ நான் போகிறோன்னா எனக்கு என்ன சொல்லணும்? எந்த திசையில் போகணுன்னு சொல்லணும். திருச்சி ரோட்டில் மேலே ஏறினியானா தெற்கு பக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லணும். தெற்கு பக்கம் போகணுன்னு சொல்லணுமா, வடது பக்கம் போகணும், வலது பீசங்கை பக்கம் போ, இடது ஈச்சங்கை பக்கம் போக சொல்லணுமா? திருச்சி ரோட்டில் ஒருத்தர் மேலே ஏறுறாரு, கிழக்குலேருந்து மேலே ஏறினார்னா அவர் எந்த பக்கம் போகணும்? இடது கை பக்கம் போகணும். மேற்குலேருந்து ஏறினார்னா வலது கை பக்கம் போகணும். ஆனால் எப்படி சொல்லுவாங்க? இப்போ டீட்டெயிலாக சொன்னாங்களா உங்களுக்கு? இப்போ உங்களை என்ன சொல்கிறாங்க, நீ திருச்சி ரோடு ஏறி இடது பக்கம் போன்ட்டாங்க, எந்த பக்கம் ஏறினீங்க? அப்போனா ஒரு வழிகாட்டிக்கு, ஒரு வழிகாட்டுறவர்கிட்ட அவர் எதுக்காக போகிறாரு, அவர் எங்கேருந்து போகிறாரு, எந்த பக்கம் ஏறுறாருன்னு தெரியணும். அவருடைய ஊர் எதுன்னு அவருக்கு தெரியணும். இவ்வளோ டீட்டெயிலோடு அவர் சொல்லணும். அவர் தான் யார்? குரு. போர்டு எப்படி போட்டு வச்சுருப்பாங்கன்னா, இப்படி போகும்போது திண்டுக்கல் திருச்சி மதுரை போட்டு ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டா? இப்படி வந்தீங்கன்னா அந்த திருச்சின்னு ஒரு பேரே வராது. அந்த பக்கம் வராருல்ல, அவர்னா பார்க்க முடியாது போர்டில். சென்னை, செங்கல்பட்டு, இந்த ஊர்லாம் அந்த பக்கம் எழுதி வச்சுருக்கோம். இப்படி போனால் திருச்சி, திண்டுக்கல், திருச்சிக்கு முன்னாடி இருக்கிற ஊரெலாம் இந்த பக்கம் போனால் எழுதி வச்சுருக்கோம். கரெக்டா? அப்போனா அந்த போர்டு கரெக்டாக தான் இருக்குது. இவர் எங்கே போகணுன்னு இவருக்கு தெரியணும். போர்டு இல்லை, ஆள் சொல்கிறாரு, ஆபத்து ஒன்று இருக்குது, அவர் பெரிய அறிவாளியாக இடது பக்கம் வலது பக்கம்ட்டார்னா மேட்ரு வந்துச்சு. அப்போது ஒரு ஊருக்கு பொறுத்து சாலை இருந்தாலுமே கூட அந்த சாலையில் பயன்படுற இடத்த திசையை பொறுத்து நீங்கள் போய் சேர்ற இலக்கு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நீங்கள் இலக்கு போய் அடைய முடியாது. அப்போது எனக்கு என்னென்ன இருக்கணும்னா, இலக்குக்காக ஏற்படுத்தப்பட்ட வழித்தடம், வழித்தடத்தில் நான் பயணம் செய்ய வேண்டிய
எத்தனை மணி நேரத்தில் போகன்றது எப்படி சொல்லலாம்? நடந்து போனால், பைக்கில் போனால், காரில் போனால், ஃப்ளைட்டில் போனால், இப்படிலாம் இருக்குது. ஃப்ளைட்டில் போட்டிருக்க வழித்தடம் தேவையில்லை, ஏர்போர்ட் ஆகணும், அவன் பார்ப்பான், திருப்பி எடுத்து போய் அங்கே இறக்கிடுவாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு இலக்கை அடையிறதுக்கு. அப்போ குருக்கு இலக்கை பற்றின முழு தெளிவு இருக்கணும். போகிறவருக்கு இலக்கு சொல்லணும். நீங்கள் சென்னைக்கு போகிறீங்களா இல்லை திருச்சிக்கு போகிறீங்களா இவ்வளோ சொல்லி கூகுள் இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சுக்குது. அப்போ கூட அவங்க என்ன கிட்ட போய் பக்கத்து ஊரில் போய் நிற்போம், அப்படின்னா பின்னாடி சந்தில் போய் நிற்போம். ஃபோன் பண்ணி முந்துச்சின்னு சொல்லுது எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா, நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க, நாங்களும் பார்த்துருந்தாங்கிறோம் உங்களை, இப்படி சுற்றிக்கின்னு வாங்க. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ப்ரோக்ராமு, இவ்வளோ கேள்விக்கு அப்புறமா செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரில் எங்கே பிரச்சனை இருக்குது? ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா சேட்டலைட் போய் அனுப்புது, அவன் அந்த ரோட்டில் தான் போகிறான்னு அது முடிவு பண்ணிச்சு. அதனால் என்ன சொல்லுது, அது மதுரையில் கறி தோசை சாப்பிட்ணுன்னு பசங்களுக்கு ஆசைன்ட்டு போகிறோம். சுற்றி வந்தோம், இலக்கம் காமிச்சிச்சு. போய் நின்னா ஒரு பொட்டி கடை. ஐயா வானன்ட்டு வந்துட்டாங்க. ஆமாம், இன்னொருத்தில் வந்து கேட்டால் அந்த கடைக்கு போனால் அது கடை முன்னாடியாக தாங்க தாண்டி தான் வந்துக்கிறீங்க. நாங்கள் தாண்டி வந்துட்டோம், ஒன் வே சுற்றி மதுரை இப்போ நிறைய ஒன் வே ஆயிடுச்சு. திரும்பலாம் சுற்றின்னு போகிறது எதுடான்னு வந்துட்டோம். வழிகாட்டி தப்பாக இருந்தால் இலக்கை அடைய முடியலன்னா இலக்கை கூட வானானிடுறோம். இதெல்லாம் சாதாரண விஷயமா அந்த பக்கம் வாழ்க்கையில். நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாவுறீங்க எல்லாருமே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எல்லாரும் பிறந்த அத்தனை பேரும் செத்துட்டான். யாரும் இங்கே இப்போ இல்லை. திருமூலர் சிவாகம் எழுதிட்டு 3000 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னும் ஒரு 2000 வருஷம் இருந்துட்டு நம்மளை பார்த்துட்டு போயிருக்கலாம். நம்மளெல்லாம் பார்க்க பிடிக்கல அவருக்கு இல்லை. இதெல்லாம் இது மாதிரி டிவைஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். குழந்தைகிட்ட கேட்டால் சொல்லுது, நீ செத்துட்டு என்ன பிறந்தேன்னா என்ன பண்ணுவேன், அடுத்த வாட்டி ஏன் பிறக்கணுன்னா, அடுத்த வாட்டி வந்தால் புதுசாக கருவிங்க இருக்கும், அதை என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். எப்போதும் இங்கே புதுசாக ஒரு விஷயம் நடந்துன்னே இருக்க போகுது, அதனால் முடிவு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னே சொல்லுது. இப்போ இருக்கிற வந்து என்கிட்ட முதல்ல ஒரு தம்பி வந்தார் ஹரின்னு, அவர் சொல்லவே சொல்லிட்டார், நான் பிரிவெல்லாம் எடுக்கணும், ஏன் முடியணும், நல்லா இருக்குதுங்களே, ஏன் முடிவு பிரிவு முடிச்சிக்கணும் அப்படின்னா கேட்டார். நியாயமானது தானே அதுவும். இது மாதிரி வந்தவங்க எல்லோரும் ஒரு நாள் என்ன ஆகிட்டாங்க, எஸ்கேப் பண்ணாங்க. எங்கே போனாங்க? மேலே அவர் பொரியத்துக்கோ வறுக்கிறதுக்கோ இல்லைன்னா உட்கார வச்சு பூ போடுறதுக்கோ. ஏன்னா ரொம்ப புண்ணியமாக, அதனால் மேலே இட்டு போய் உட்கார வச்சுன்னு மாலை போடுவாங்க. மேலேயே இங்கேயா மேலே மாலை போடுவாங்கன்னு சொன்னோடனே இங்கே பணத்துக்கு மாலை போட்டுட்டான். அதனால் கருட பூர்ணத்தில் புண்ணியவானுங்க எங்கே போவாங்கன்னு எழுதலை, பூரா கெட்டதே தான் எழுதி வச்சுக்கிறான். கருட புராணம் பற்றியானா எவனோ ஒருத்தன் நல்லவன் பட்டு போயிருப்பான் தானே, சொர்க்கத்தை எப்படி இருக்குன்னு எழுதிறானா? இல்லைங்க, முழுசானா தான் எழுதி வச்சுக்கிறான். தப்பு பண்ணால் பாவத்துக்கு போயிடும்ல. சரி, நல்லது பண்ணால் எங்கடா போவேன், நான் புண்ணியவான் நல்லதே பண்ணுகிறேன், எங்கே போவேன், புண்ணியவான் சாவறது இல்லை. அம்மா காணாமல் போயிடுவான். எங்கே காணாமல் எங்கே போவான்? நடந்து போய் டக்குன்னு டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டுன்னா கூட ரேடார்லாம் வச்சு என்ன பண்ணுக்கலாம் நம்ம. திடீர்னு காணாமல் போயிடுவான்னா பபுள் புழுது ஒச்சா ஒஞ்சி காணாமல் போயிடும். அப்போ நல்லது போனான்னா பபுள் மாதிரி ஆகி ஒஞ்சி காணாமல் போயிடுவான். கெட்டது போனான்னா ஐஸ் கட்டி ஆகி மேலே எடுத்து போய் சுத்தனில் போட்டு உருக்கி என்னவோ கதை சொல்லி வச்சுக்கிறான். இதுன்னு போட்டோம். இப்போ குருன்னா என்ன பிரச்சனை இருக்குது? குருக்கிட்ட குருக்கு என்ன தெரியணும்? வழி மட்டும் தெரிஞ்சால் போதுமா, வழித்தடம் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? அவர்கிட்ட வர்றவர் சென்னைக்கு போகிறாரா திருச்சிக்கு போகிறாரான்னு தெரியணும். வர்றவர் எங்கே போகிறாரான்னு தெரியணும். எல்லாம் திருச்சிக்கு தான் போவாங்க. இவராக முடிவு பண்ணிட்டார், பிரிவு எடுக்க போகிறதில்ல, பிரிவு எடுக்க போகிறதில்ல. அதனால் என்ன தான் எல்லோரும் எப்படி தான் இருங்க, புண்ணியமே பண்ணுங்கன்னா அவருக்கு அடுத்த வாட்டி வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சிருக்கிறாரு. அவர் என்ன ஆவாருன்னு கேட்குறேன். புரியுதா? திரும்ப பிரிவி எடுக்கிறோம் வேற, பிரிவி வானான்னு சொல்கிறோம் வேற, ரெண்டு பேரும் ஒன்றா? சென்னைக்கு போகணும் திருச்சிக்கு போகணும் ஒன்றாயா? ஏன் இந்த உலக சுகத்தை அவன் அனுபவிக்கவே இல்லை, கொண்டாடவே இல்லை. ஒரு அரக்கியை கல்யாணம் பண்ணின்னு திட்டு வாங்கினுக்கிறான், இல்லை ஒரு கேவலமான ஒரு ஜந்தை கட்டின்னு பொண்டாட்டி கஷ்டப்பட்டுனுக்கிறா. என்ன ஆகும்? பிரச்சனை இல்லையா இது? அப்போ யாருக்கு எப்படி வழிகாட்டணும்னு ஒன்று இருக்குது தானே. அப்போ குருக்குன்னா தெரியும்னா இந்த ரோடு எண்டு இந்த எண்டுன்னா இந்த எண்டுன்னா
இந்த எண்டுக்கு போகிறதுக்கு எப்படி போனோம், அந்த எண்டுக்கு போகிறதுக்கு எப்படி போனோம். ஏறினவன் எங்கேருந்து கிழக்குலேருந்து ஏறினானா மேற்குலேருந்து ஏறினானா, போக வேண்டியது வடக்கா அல்லது தெற்கா, வடக்கு போகிறவனுக்கு தெற்கும், தெற்கு போகிறவனுக்கு வடக்கும் பீச்சாங்கை சொத்தங்கை சொல்லிட்டா என்ன ஆகும். ஒரு பில்டிங் அடையாளம் பார்த்தோன்னா அந்த பில்டிங் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன். சில பேர்லாம் அடையாளம்லாம் சொல்லி வச்சுருப்பான், இது போகிற வழியில் அங்கே ஒரு பெரிய டீ ஸ்டார் இருக்கும், இளநீ வெட்டி விற்றுன்னு நிற்பாங்க, ஆல்மா பார்த்து தர்பூசணி விற்றுன்னு நிற்பாங்க, அதே கடை தான். உனக்கு சொன்னும்போது என்ன சொன்னாங்க, இப்போ என்ன விற்றுங்கிறாங்க அங்கே. அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சார். அப்போ குரு அப்டேட் ஆகினுக்கணும். ரோட்டில் எதனா சம்பவம் நடக்குதான்றதை என்ன பண்ணிக்கணும், அப்டேட் ஆகணும். ஏன் சாலையில் எதனா ஒன்று வந்தவன் வடக்குலேருந்து தெற்குலேருந்து கிழக்குலேருந்து மேற்குலேருந்து யாருனா நான் இவ்வளோ விஷயம் புரிஞ்சு வச்சுருந்தா தான் அவர் யார், அவர் குரு. இப்போ குருன்ற பேரில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் திருச்சி ரோடை பற்றினா படிக்கிறாரு. படித்து அந்த புக்கில் என்னென்னோ சொல்கிறாங்க கேட்டுக்கிறாரு. திருச்சி போகிற கோயிலில் 25 டோல்கேட் இருக்கும், இல்லை 10 டோல்கேட் இருக்கும், ஒரு டோல்கேட்லேயும் எவ்வளோ ரூபா அதெல்லாம் படிச்சிட்டார். டோல்கேட்டில் பேர் எழுதி வைக்கல, இத்தனை டோல்கேட் இருக்குன்ட்டு. போனவனை போனால் விழுப்புரத்தில் ஒரு டைவர்ஷன் வச்சான், அங்கேயும் டோல்கேட் ஒன்று இதுன்ட்டு. இப்போ டோல்கேட்டு மட்டுமே இலக்கை வச்சுட்டு போனால் ஊர் சேர்ந்துருவான். ஏன் அப்போ படிச்சுட்டு சொல்கிறவர் எப்படி தான் சொல்லுவார், போய் வந்தவர் எப்படி சொல்லுவார், படித்தவர் எப்படி சொல்லுவார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ரொம்ப தெளிவாக கூட சொல்லுவார். படிச்சிட்டார்ல, எவிடன்ஸ்லாம் அவர் இருக்கும், புக்கு வர காட்டுவார். ரோட்டில் போகிறது அதை பண்ணுறது கடவுள் தரத்தெல்லாம் பைத்தியக்காரத்தனம். கடவுள் தான் வேதங்களை இறக்குனார். யார் இறக்குந்த கடவுள், யாருக்கிட்ட இறக்குனார், யாரோ ஒரு பேரை சொல்லி இறக்குனார். அந்த பேர்லாம் சொன்னால் நம்மளை ஆபத்தில் சிக்கிப்போம். வேதங்கள் என்ன பண்ணுது, கடவுளால் இறக்கப்பட்டுச்சு. கடவுளே வேதம் தான். கடவுளை போய் தேடுற, கையில் வச்சுங்கிற, கடவுள் பார்த்துட்டேன் இந்தா புடி, அவன் பார்த்துட்டு ஆமாம் கடவுள் பார்த்துட்டேன், கடவுள் பார்த்துட்டேன். டெய்லி ஒரு போஸ்ட் உம்பர் உடம்பர் இதெல்லாம் அவனே போட்டு வச்சு திரும்ப நான் சிவாகமன் சொன்ன போய்ட்டு திரும்ப தானே எழுதிங்கிறான். இதில் ஒரு அக்கா நான் 10ஓடு 11 இருக்க மாட்டேன்னு ஒரு அக்கா வெளியே இருந்துன்னு சொல்லுது. இந்த மாமிசமானது அப்படின்னு ஒன்று பைபிளில் இருக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிற சரீரத்திலேருந்து சொல்கிறதும் ஒன்றா. அவங்க 2 பேரும் யாருக்குமே சண்டை போட்டுனுக்குறாங்க. யார், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவங்களும் பட்டிமன்றம் மாதிரி நடத்திக்கின்னு நீங்கள் தப்பு நாங்கள் தப்புன்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது எப்படி நைட்டெல்லாம் இப்படி இருந்தாருன்னு இவங்க கேட்குறான். அதுக்குன்னா 2 பேருக்கும் மூல நூல் ஒன்று. அந்த பக்கம் பழைய ஏற்பாடு வரைக்கும் அதுலேயுமே ஒரு கதை இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு இப்படி பெற்றான்னு ஒரு கதை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இஸ்மாவேலை பெற்றான்னா ஒரு கதை. ஒரே ஆள் 2 பிள்ளை பெற்றுக்கிறானா ஆனால் ஒத்துக்க மாட்டான். இல்லை இவர் தான் மூத்த பிள்ளை, அவன் சொல்லுவான் இதான் மூத்த பிள்ளை, அது வேலைக்காரி போந்தது. இந்த அதுக்கு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் அவங்களுக்குள்ள இது 2மே இறக்குது. யாரால, கடவுள் எப்படி இறக்கிறார், கன்ஃபியூஸ் பண்ணி இறக்கிறார். நம்ம டேய் ஒரு ஆம்பளைக்கு 2 பொண்டாட்டி, வேலைக்காரியா பொண்டாட்டின்றான் நம்மள. இப்போ வேலைக்காரி பொண்டாட்டி இல்லையா, வேலைக்காரி எப்படி பொண்டாட்டியாவா, வேலைக்காரிட்டு போய் வேலை செஞ்சுக்கிறாரு. வேலை செய்கிறவங்களாம் ஒன்று நம்ம பழைய கதைக்கு போயிடுது. அந்த காலத்தில் வேலைக்காரிக்கிட்ட போய் வேலை செஞ்சுக்கிறானுங்க. சொன்னால் கிண்டல் பண்ணுறான். நியாயமான கேள்வியை கேட்டால் கூட என்ன தான் ஆக்கிடுறாருங்க நம்மளை. இப்போ இந்த வேதம் என்ன, அதான் இறைவன். இந்த லூசு பண்ணாடிங்களை நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. விட்டுருங்க. தலையை வெட்டி வச்சுட்டான் ஒருத்தன். ஆதி வையா அவர் தலை மட்டும் வச்சு சுற்றி இருக்கிறாரு. கை காலெலாம் எங்கடா முண்டம் நம்ப. தலையை வெட்டி வச்சுட்டு பேர் அது என்ன அது. ஒருத்தன் சொல்கிறான் அவர் தலைமுறையே இருக்குது, அவரை சேவ் பண்ணி விட்டு பார்த்துக்கிறான் போல. ஆபத்து, பெரிய ஆபத்து. எங்கன்னா குரு நான் ஒரு குரு நானே போட்டுக்கிறேன்னா என்கிட்ட வராங்க, நான் சொல்கிறேன்னா இப்போ தான் அவங்களுக்கு இல்லாத பொல்லாத கேள்வியெல்லாம் எழுப்புது. இதெல்லாம் இவராக கட்டுக்கத்தின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, கட்டு கட்டி ஏறுனா அவங்களும் கட்டு தான் கட்டிக்கிறானுங்க. நம்மளும் என்ன தான் கட்டிக்கிறான், கட்டு தான் கட்டிக்கிறான். போர்டு இன்னமும் அப்படியே தான் தொங்கி நிற்குது, ரோடு இன்னமும் அப்படியே தான் இருக்குது. பயணம் பண்ணுறவனுக்கு தான் குழப்பம். பயணம் பண்ணுறவனுக்கு தான் பயணப்படு போயிடுவேன்ற ஒருத்தர் சொன்னார்.
உங்களை மாதிரி இல்லைங்க. எல்லாம் சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கதையெல்லாம் எழுதியிருப்பாங்க, புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் சைக்கிளை குத்து ஹேண்டில் பாரை பூச்சி பெடல் பண்ண சொல்லி பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் பிடிச்சிருந்து விட்றீங்க. நான் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் பிடிச்சிருந்து விட்டேன். வண்டி ஓட்டின்னு சொல்லுங்கிறான், வண்டியில் போயின்னு உனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறான். ஏன்னா அவன் சைக்கிள் ஓட்டி பார்க்கவே இல்லை, சைக்கிள் ஓட்ட கற்றுக்குத்தே பார்த்துனுங்கிறான். அவனா பார்க்கல அவன் என்ன. ஆனால் என்ன நினச்சிங்கிறான், இவர் சைக்கிள் ஓட்ட தெரியாது அதான் பிடிச்சிட்டு போயின்னுக்கிறாருன்னு நினச்சிங்கிறான். அவனையும் பிடிச்சி தான் கற்றுக் கொடுத்து அமிச்சேன். இப்போ இன்னொருத்தருக்கு பிடிச்சி கற்றுக் கொடுத்துங்கிறேன். ஓட்ட தெரிஞ்சா நீயே ஓட்டி போவ தானே, நீ என்ன பண்ணுகிற இப்போ? ஏன் பிச்சுன்னு முன்னாடி ஓடுற? உனக்கு ஓட்ட தெரியாது, அதனால் என்ன பண்ணுகிற நீ? புரியுதா? நான் ஓட்ட தெரியாதனால பிடிச்சிங்கிறேன். நான் ஏறி சைக்கிளில் உட்காந்தேன்னா அவன் எப்படி கற்றுருவேன்? நான் சைக்கிள் ஏறினுமா அவன் சைக்கிள் ஏறினுமா? நீ ஒரு பயோ கார் எடுத்துன்னு வந்து நெஞ்சிட்ட. நீ ஒரு பயோ கார், உன் ஃபிசிக்கல் பாடி இதில் அது என்ன, அது பயோ கார். நிறைய பேர் ஃபோன் வச்சுன்னு இருப்போம், அதுக்கு இருக்கிற கேட்ஜெட்லாம் பயன்படுத்துகிறேன்னு நினைக்கிறீங்க. இன்னும் மோசம் சில பேர்லாங்கிறான், ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு புக் ஒன்று வச்சுன்னு இருப்பான், ஃபோன் நம்பர்லாம் எழுதி, கான்டாக்ட் நம்பரு. அதில் ஏபிசிடி இருக்கும் அந்த டைரியில். தாஸ்ன்னு ஒன்று எடுத்து தாஸை எடுப்பான், எடுத்து ஃபோனை எடுத்து அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் டைப் பண்ணுவான் நம்பரை. எதை பார்த்தேன்? ஃபோனு அட்வான்ஸ் ஆகிடுச்சு. தாஸ் கால் த தாஸ்னாக்கா இப்போ இப்படி சொன்னால் கூட போயிட்டாலும் போயிடும். அந்த 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 பொம்பளை பேரை சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். கோவிந்தம்மான்னு பேர் அதுக்கு. கோவிந்து தாஸுக்கு கால் பண்ணுன்னா போதும், போயிடும். நல்ல வேலை நம்ம அந்த வார்த்தையை பேச தெரியாது, புரியுதுங்களா? ஸ்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சொன்ன வச்சுக்க ஏற்றுக்கும் அப்படின்னு ஒன்று நீங்கள் வச்சுருந்தா தெரியும். உங்களுக்கு அலெக்ஸாலாம் இருக்குது வீட்டுங்களெல்லாம். இப்போ ஃபேனுக்கெல்லாம் கூட அப்படி வந்துச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்குமே என்ன வந்துச்சே? ஆமாம், நீங்கள் வாய்ஸ் கமாண்டு கொடுத்தாவே என்ன பண்ணா? ஆனால் கூட என்ன வச்சுக்கிறாரு அவர் நம்மளுக்கு? உனக்கு அறிவுக்குதா? ஒரு நாள் எரேஸ் ஆயிடுச்சா என்ன பண்ணுவேன்? போனை தண்ணில் போட்டுட்டேன், இல்லை எவ்வளோ திருடின்னு போயிட்டான், நம்பர்லாம் என்ன ஆகும்னு கேட்பான். சரியான கேள்வி தானே? நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுது. இல்லைங்க, கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கான்டாக்டை போட்டு வச்சிட்டோம்னா எத்தனை ஃபோன் இல்லைனாலும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அந்த கான்டாக்டை திரும்ப. அதே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால், ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகிடும் கான்டாக்டு? அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. நோட்டு கையில் வச்சுட்டு பார்க்குது எப்படி இதுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்ட் தானே? அவர் சரிதான், நம்ம தப்புயா? நமக்கு என்ன தெரில, ஃபோனை திருடி போடுவாங்கன்னு தெரில, தண்ணில் போட்டால் என்ன ஆகும்னு தெரில. கூகுள்லாம் எதுக்கு ஓப்பன் பண்ண கற்றுக்கினேன்? தப்பு இல்லையா அது? கூகுள் அக்கௌண்ட் ஒன்று யாருக்கா ஓப்பன் பண்ண சொன்னாங்க? தப்பா ரைட்டா? சரியா தப்பா? இப்போது நம்ம கூகுள் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டோமா, பாஸ்வேர்டை மாற்றிட்டாரு. அதுதான் அந்த கண்ட்ரவி முதல்லே சொன்னேன். யார என்ன? இவெல்லாம் ஒரு குரு. நான் என்ன பண்ணியிருந்தேன் நல்லா? நான் என்ன சொல்கிறேன், ஒழுக்கம் ஒரு அழகானது. ஒழுக்கம் ஒரு அழகானது. இத்தனை மணிக்கு எழுந்துக்கிறது, குளிக்கிறது, ஒரு பக்தி பாட்டு பாடுறது, ஏதோ ஒரு பக்தி பாட்டு, தப்பு கிடையாது. எனக்கு எல்லா பாட்டுமே பாட தெரியும். எனக்கு இந்த பக்தி தான் அந்த பக்தியெல்லாம் இல்லை, எல்லா பாட்டுமே பாடுவேன். அதில் எனக்கு முரண்பாடே கிடையவே கிடையாது. பக்தியாக பாடுறதுன்னும் போது ஏதோ ஒன்று பாடுறது, இதெல்லாம் ஒரு அழகானது. நேர்மையும் கூட நல்லது. அழகிரி நந்தினி நந்தி வினோதினி விஸ்வருதே ஜெய ஜெய சங்கரி கௌரி பிரபாகரி, நல்லா தான் இருக்குது. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, நல்லா தான் இருக்குது. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். தப்பில்லை, யார் இஷ்டம்? இறைவனோட கையேந்துங்க இல்லை எத்துங்க, அது உங்கள் சொந்த பிரச்சனை. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஏன்? எல்லாத்தையும் படைச்சது யார்? கடவுள் ஒருத்தன் தான். அவனை நினச்சி ஏதோ ஒரு பேரில் என்ன பண்ணுக்கலாம், ஒருத்தன் பக்தியோட பாடின்னு இருக்கலாம், தப்பும் கிடையாது. ஆனால் நான் பாடுறது தான் கரின்ட்டுன்னும் போது தான் பிரச்சனை. நான் தான் சரி, நீ தப்புன்னும் போது தான் பிரச்சனை. நான் எல்லாத்தையும் போட்டுப்பேன், தொப்பி போட்டு உட்காந்துக்க முடியும். அதனால் அவனுக்கு தான் வயிற்றுச்சலுன்ற மாதிரி ஆகிடும். அந்த ரத்த கொதிப்பு வயிற்றுச்சலாக வந்துடும். நமக்கு என்ன இல்லை, அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை.
அப்போ ஒழுக்கத்தை படி நான் வாழணும், சரியா தப்பானா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒழுக்கத்தை நீ தானே கண்டுபிடிக்கணும். பித்தியார் உனக்கு சொல்லும்போது அது பேர் ஒழுக்கம் கிடையாதுங்க, கட்டுப்பாடு. நீ உருவாக்கி அதை பண்ணும்போது அது பேர் என்ன? ஒழுக்கம். வித்தியாசம் இருக்குது, கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் வித்தியாசமாக. இன்னொருத்தர் உன்னை கட்டுப்படுத்தினா அது பேர் என்ன? கட்டுப்பாடு. அடிமைத்தனம். முழுக்க முழுக்க என்ன அது? அடிமைத்தனம், அசிங்கமானது. ஆனால் நீ உருவாக்கியிருந்தியானா அது பேர் என்ன? ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சால் தான் நான் சொல்கிறது புரியும். நானும் அவனை கூப்பிட்டு பாலாடில் வச்சு ஊற்றுன மாதிரியும், நானும் ஒரு குரு. யாருக்கு? சென்னைக்கு போகிறவனுங்க திருச்சிக்கு போகிறவனுங்கயா? இந்த ரோடு சென்னைக்கா திருச்சிக்கா? பேர் ஒன்றா என்ன சொல்லிக்கலாம்? திருச்சி ரோடுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சென்னைக்கு என்ன தான் பண்ணான்? அப்போ என்ன ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வந்து சொல்லிட்டேன். நான் சென்னையிலேருந்து இப்போ தான் கிளம்புனேன்றேன். சென்னையே ஒரு டெஸ்டினேஷன் தான். அடுத்த பிறவியும் உனக்கு கொண்டாட்டத்துக்கானது தான். நீ பிறவியெல்லாம் முடிவு எடுக்க முடியாது, தப்பு. அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஏன்னா இன்னும் நிறைய வெறுப்பாக வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய பார்த்து நீ கோவப்பட வேண்டியது இருக்குது, இந்த உலகத்தில் நிறைய நீ அனுபவிக்க வேண்டியது இருக்குது, நிறைய பேர் என்ன ஏமாறப்பட வேண்டியது இருக்குது, ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. கடவுள் நிறைய வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண மாட்டாங்க, அவள் சீரம் உன்னை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மேலும் கூட கடன் வாங்கலான்னு வருகிறேன். நீ வேற, அவன் திருச்சிக்கு போகிறவன் வேற, சென்னைக்கு போகிறவன் வேறு. அடுத்த பிறவி ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த பிறவி ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்த பிறவி அது அசிங்கமானது, பிறவி எடுக்கக்கூடாது, எவனோ சொல்லிட்டான் இருந்தாலும் நீங்கள் பிறவி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கேவலமானது. உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நிற்கணும். உங்களுக்கு தெரியாது என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொல்லணும். சும்மா என்ன சொல்லக்கூடாது? இந்த பிறவி போதும்னு துக்கத்தில் சொல்லக்கூடாது, வலியில் சொல்லக்கூடாது, வேதையில் சொல்லக்கூடாது, வாழ முடியாமல் சொல்லக்கூடாது. போதும்னு ஆன பேர் அதுவே ஆகிடும். அது எப்படி ஆகணும்? போதும்னு ஆகணும். நீ எங்கே போதும் ஆகணும்? பொண்டாட்டி தாண்டியே பார்க்க முடியல உன்னால். எவ்வளோனா காதிச்சிட்டா அவளே உன்னால் விட்டு கொடுக்க முடியல. கண்ணும் கருத்துமாக பார்த்துன்னுக்கிற. நீ எங்கே போதும்னு ஆக போகிற? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டானேன்னு தான் பொறாமப்பட்டுங்கிற கடி நமக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு சந்தோஷப்படவே இல்லை. நீ என்ன சந்தோஷப்படவே இல்லை? அவன் விரலுக்கெல்லாம் மோதிரம் போட்டுக்கிறானேன்னு பார்க்குறேன். எனக்கும் விரலு குத்துக்கிறானேன்னு பார்க்கல. எனக்கு என்ன இல்லைன்னு பார்க்குறேன். நான் விரலுக்கு மோதிரம் இல்லைன்னு பார்க்குறேன்னா பிறவி இருக்குது தான். மோதிரம் இருக்குது இல்லை விரல் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறவன் தான் பிறவி இல்லாத போகிறவன். அதனால் நீ என்ன பண்ண முடியாது? இதை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்? எப்போது நீ பிறரை பார்க்கிறாயோ அப்போதே உனக்கு பிறவி இருக்கிறது. எப்போது யாரையும் பார்க்க மாட்டாயோ அப்போது உனக்கு பிறவி இல்லை. இது சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிட்டேன். ஆனால் உன்னால் முடியுமான்னு பாரு. முடியாது. அவன் பிரியாணி சாப்பிட்டா உனக்கு எச்ச வரும். பிரியாணி அவன் சாப்பிட்னு வைப்பான், நீ என்ன பண்ண முடியாது. ஏன்? அவன் கட்சி உரிவான் எலும்ப, நீ அப்படின்ட்டுருவேன். பார்த்தீங்களா? சில பேர்லாம் ஊட்டும் போது ஆன்னுவாங்க. அது இல்லை. இன்னைக்கு ஒரு குழந்தை ஊட்டுச்சு இவர் சிங்கத்துக்கு, அது அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா அதுக்கு சொல்லி விட்டாங்க. அதனால் அது சொல்லி எந்த குழந்தைய ஈன்னு சொல்லி விட்டவே விட்டாது. ஏன்? அம்மா ஈன்னு சொல்லி விட்டவே இல்லை. பிரச்சனை குழந்தைகிட்ட இல்லை, அம்மா கிட்ட. இப்போ அம்மாவுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா என்ன? அம்மா ஏபிசியில் 26 ஏற்றுக்குது, எல்லாத்தையும் சொல்லி விட்டுங்க. இசட்டுன்னு விட்டுங்க, இல்லை இக்கு இங்கு இச்சுன்னு விட்டுங்க சொல்லி கொடுத்தான். இல்லை இவ்வளோ ஆனா அதுவும் ஆச்சு. இப்போ எல்லாமே ஆணுங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. தன்னை நோக்கி சிந்திக்கிறவன் தான் நான் ஏன் சொல்லணும், ஈ சொல்லி கூட ஊட்டலாம் அப்படின்னு சிந்திப்பான். சிந்திச்சா தான் முடியும். இல்லைன்னா அப்படி யாரோ ஒருத்தர் தான் சிந்திக்கிறாங்க, அவங்க பெரியாள் ஆயிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. இங்கே அவங்க பெரியாள்லாம் இல்லை, சிந்திக்கிறாங்க, அவ்வளோதான். நாம தான் அவங்கள என்ன சொல்லுங்கிறான். நீ எந்த பெரியாள்கிட்ட கிட்ட போய் பாரு, அவன் சாதாரணமாக தான் இருப்பான். நீ தான் அவனை என்ன நினச்சினுக்கிற பெரியாள். அவனுக்கு அந்த மாதிரி அக்கறையே இருக்காது. உண்மையிலேயே பெரியாளுக்கு பெரியாளுன்ற அக்கறையே இருக்காது. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எளிமையாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் அது இல்லை. நல்ல கவிஞன், அது மேலே திமிராகவே ஆட மாட்டான். சர்க்கிள் அதை தான் அனுப்பான். எனக்கெல்லாம் பெரிய கிடையாது, அத்தவாட்டி எங்களை பார்க்க முடியாது, இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய விஷயம், என்னை பார்க்கத்தே பெரிய வரணுவான். நம்ம துக்கமாகி நம்மளை தேடுவான் ஒருத்தன். பிறவி கடந்துறவனுக்கு அது இல்லை, அது மேலே அக்கறை அவனுக்கு இல்லை. புரியுதானா சொல்கிறேன்ட்டு? பிறவி கடக்கிறவனுக்கு. அப்போது ஒரு குரு ஆனவர் போதிக்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் தான் போதிக்கிற மாதிரியே அது இருக்கும், எல்லாருக்கும் சொன்ன மாதிரியே இருக்கும். 2 பேருக்கு பேசினுக்கிறார் அவர். ஒரு பேச்சு தான், ஆனால் பல பேருக்கு அது போய் சேரும். அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அதில் குரு ரொம்ப கட்டிக்காரன். என் பேச்சு 2 பேருக்குமே இருக்கும். என்னை வெறுக்கிறவனுக்கும் பேசியிருப்பேன். ஒன்றும் டென்ஷன் ஆகி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். நல்லா பேசினுக்கிற மாதிரி இருக்கும்.
உதவாத பீஸ். இது என்ன பண்ணாது, திருந்தாத ஜென்மம்னு என்ன சொல்லுவோம், அது இல்லை. நான் சொல்றேன், டே நீ தாண்டா திருந்தாத ஜென்மம், பார்த்து வேதனை ஆகுறது யார் பிரச்சனை? திருந்த ஜென்மம் வந்தால் அதெல்லாம் சாதாரணமாக கந்து போயின்னுக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சிரிப்பான், ஐயா காரஞ்சாரமாக இல்லாமல் இருக்குதுன்னே கேட்பான். உப்பு மிளகாத்தூள் இல்லாமல் ஒரு குழம்பாயா என்ன அப்படி கேட்கணும் இருப்பான். அதுக்காக நான் உப்பே போட்டுக்கிறேன்னா அது உப்பு குழம்பாயிடும், அது நல்லா இருக்காது. நான் அளவாக தான் போட்டுக்கிறேன், ஆனால் அந்த அளவு கூட அவனுக்கு என்ன ஆச்சு, வேறு மாதிரி ஆகிடும். அப்போது அளவு கூட அவனுக்கு தெரியாது. அப்போது ஒரு குருன்றவர் இலக்குகளை தெரிஞ்சு வச்சுருப்பார். எதை எப்படி கையாளணும்னு புரியும் பண்ணுவேன். நான் முழு சுதந்திரம் கொடுத்து பார்ப்பேன் எல்லாருக்கும். யாருக்கிட்டையுமே என்ன பண்ண மாட்டேன்னா தடையே கிடையாதுங்க. தடை இல்லாமல் பேசிடுவீங்க. அப்புறமா நானே மெதுவாக சொல்லுவேன். என்கிட்ட என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா, ஞானம் எப்போ நான் அடைவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஞானம் ஏன் நான் அடையலைன்னு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்டால் உண்மையிலேயே கேட்கணும். கேட்டால் நான் தான் சொல்லுவேன், இன்ன காரணத்தினால நீ அடையலைன்னு சொல்லுவேன். அவர் கோவப்படுறாருன்ற உன்னை பற்றி நான் குற்றம் சொல்லாமல் வாழணுன்றது உன்னுடைய இலக்காக இருந்ததுன்னா என்னை என்ன பண்ண முடியாது. இந்த கேள்வி கேட்ட உடனே உன் லிஸ்ட் எடுப்பேன், ஃபைலை ஓப்பன் பண்ணி நீ என்னென்ன காரணத்துக்காக இது பண்ணுகிற, அதனால் என்ன பண்ண முடியாது. நீ ஞானம் அணிஞ்சிட்டேன் என்கிட்ட சொல்கிற சந்தோஷன்றேன். அப்புறமா பார்ப்பேன் உன்னை ஞானம் மஞ்சவங்கள்ட்ட செய்யலாம் இதுன்னு கேட்பேன். அப்போ நீ தான் குழப்பமாயிடுவேன். ஞானம் மஞ்சிட்டேன்னு சொல்கிறது இல்லை, சாப்பிட்டேன்னு சொல்கிறது இல்லை, சாப்பிட்றது. தூங்கிட்டேன்னு சொல்கிறது இல்லை, தூங்கிடுறது. தூங்கிட்டவன் யாருன்னா வந்து தூங்கிட்டேன்னு சொல்லுவான். ஐயா நான் வேணா சொல்லுவேன் அவங்க தூங்கிட்டாங்கன்ட்டு. சரளா தூங்குறாங்கன்னா சரளா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க நான் தூங்கிட்டேன்னு. நான் தான் என்ன சொல்லுவேன், சரளா தூங்கினுக்கிறாங்க, சரளா தூங்கிட்டாங்க, எப்போ எழுந்துப்பாங்க யாருக்கு தெரியும்னுவேன். தூங்கிட்டா ஞானம் மஞ்சளும் வந்துருக்கோம். உனக்கு ஒரு சில அனுபவம் வந்துடும். நான் அதை நோட்டீஸ் பண்ணலன்றதுலாம் அவங்க வேலை இல்லை. ஏன்னா அது உணுது, தூக்கம் உணுது, வாழ்க்கை உணுது, ஞானம் உணுது. இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ணுறது இல்லை. என்ன நினச்சிக்கிறான்னா, நான் ஞானம் அஞ்சிட்டு பேசிக்கிறேன்னு நினச்சிக்கிறான். ஞானம் அடைதல் வேறு, பேசுறது வேறு. யார் ஒன்றா பேசலாம். என்னை விட நல்லா பேசுகிறவங்களாங்கிறாங்க இந்த நாட்டில். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். ஆமாம், சாதாரணமாக பேசுறது கிடையாது, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்னுவான். அது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போ பேசுறதுன்னா எது மாதிரி பேச முடியும், அதெல்லாம் பேச முடியும். பேசுறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் போய் பேச்சு கேட்டிங்கன்னா பெஜராயிடும். ஆனால் என் பேச்சை கேட்ட பேர் யார் பேச்சு உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா சுற்றி நிற்பான், அவனுக்கு போர் வச்சிடும். முதல்ல வந்து நீங்கள் கண்டென்ட் எல்லாம் கட்டிவிட கேட்டுன்னு இருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. கண்டென்ட் இல்லைன்னா உங்களுக்கு போர் வச்சிடும். என் வீடியோ கேட்டிங்கன்னா என் வீடியோ பார்க்கறதுங்களுக்கு பொருந்தாது. என் வீடியோ தாண்டி உணர்த்துக்கு பார்க்க முடியுது, என்னுடைய பேச்சு தாண்டி உணர்த்துக்கு கேட்க முடியுதுன்னா அது ஒரு வரம் தான் அவங்களுக்கு. ஏன்னா தப்பும் கிடையாது, அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணலாம், இன்னொன்று பார்க்கலாம். அப்போ குரு இந்த இலக்குகள்லாம் புரிஞ்சு வச்சிங்கன்னு கட்டுப்பாடை விதிக்க மாட்டார், சுய ஒழுக்கத்தை வரவேற்பார். இப்போது நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒரு ஒழுக்கத்துக்கு உட்பட்டு நீங்கள் செஞ்சுன்னுக்கிறீங்க, நான் கிண்டல் பண்ணுவேன், நீங்கள் அதை அக்கறை எடுத்துக்கூடாதியா. என் வேலை என்ன தான், கிண்டல் பண்ணுறது தான். நீ என்ன தான் பண்ணா, அது சுய ஒழுக்கணும் போதே அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். எதுக்கு, அது உண்டு. இந்த ரியாஸ் ரொம்ப வெள்ளையே அசிங்கமாகறான்னா கரியா பூசின வர முடியா, பூசின வர முடியா. பிரியாகரால கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகு. ஐயா சும்மா நான் கிண்டல் பண்ணுறேன், அவங்களே கூட நினச்சி நேரத்தை வைப்பேன். நான் உண்மையிலே அழகுன்னே சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கலாம், ரியாஸ் அசிங்கன்ட்டு என்ன அழகுன்றாரு, இவர் கண்ணு தெரியுமான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும், இவருக்கெல்லாம் கண்ணு தெரியுதா அப்படின்ட்டு பிரியாவே வேதனைப்படலாம். ஆனால் எனக்கு என்ன இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். ரியாஸ் அவங்க கலரை மாற்றிக்க முடியாது, பிரியாவும் அவங்க கலரை, உங்கள் கலரை நீங்கள் என்ன பண்ண முடியாது. என்ன பெயிண்ட் வச்சு இது பண்ணலாம். ஆல்மா அந்த கவுண்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு குளிச்ச போது சாயம் வந்து வெளியா, அந்த மாதிரி குளிக்கும் போது என்ன ஆகும், சாயம் வரும். நீ எவ்வளோ மஞ்சள் பூசி குளித்தாலும் என்ன தான் கதை. பட்டி டிங்கிறீங்களாம் பார்த்து உன் முகத்தை வழியல்னு வச்சு சினிமாவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். தனியாக பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படி தானே, எவ்வளோ செட்டு பல்லு கட்டியிருந்தாலும் சாப்பிடும்போது தெரிஞ்சிடும்ல. எலும்பு கடிக்க முடியாது இல்லை, செட்டு பல்லு என்ன பண்ண முடியாது, எலும்பு கடி கண்டுபிடிச்சிடலாம். நெருக்கமாகும் போது, தூரமாக இருக்கும்போது என்ன இல்லை,
இப்போ நான் ஒரு குருவா என்கிட்ட நெருக்கமானா நீங்கள் சில விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். நெருக்கமானீங்கன்னா தூரம் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் பேசுவார். 2 நடக்கும். ஒன்று, இந்த மனுஷன் இவ்வளோ நேர்மையாக, இவ்வளோ சந்தோஷமாக, இவ்வளோ ஜாலியாக எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு கூடவே இருக்கிறானேன்னு நினைப்பேன். இல்லைன்னா இவ்வளோ கேவலமாகறானேன்னு நினைப்பேன். உனக்கு முதல்ல நிறைய பேருக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இவரே இருக்கிறார், அப்போ ஞானம் என்ன சாதாரண, நம்மளே என்ன பண்ணலாம், கொம்பு சுத்த முடியாது. நீ தான் போய் ரவுடி தான், இந்த பிஸ்தா பேட் ரவுடியெல்லாம் அப்படி தான். நீ கண்ணை மூடின்னு கழுத்த இருப்பேன் ஒரு கோழியை. அவனுக்கு பதப்பட்டவனுக்கு அலால் பண்ண தெரிஞ்சவனுக்கு ரொம்ப சாதாரணம். எங்கள் அப்பா கோழி இருக்கும்போது நான் பதறிக்கிறேன். கோழி துடிக்குதோ இல்லையோ நான் துடிப்பேன். அப்புறம் என்கிட்டே கட்சி கொடுத்துட்டாரு. அதுதானே இவ்வளோ துடிக்கிற அல்மா. நானே என்ன பண்ணிட்டேன், இப்போ கோழி நானும் தான் அறுப்பான. முதல்ல பார்த்தவனா இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஆன்மீகவாதி பேசத்தான் ஒருத்தன் கேட்டு நிற்பான். ஒரு ஆன்மீகவாதி வலையை பார்த்தே மயக்கச்சி விட்டுக்கிறாரு. நான் சொல்கிறேன், கோழி குத்தா கழுத்தா இருப்பேன்றேன். நான் ஆன்மீகவாதியா? கோழி கழுத்தா இருக்கிறவன் ஆன்மீகவாதி ஆக முடியுமாயா? ஒரு உயிர் கொலை பண்ணுறேன், அதுவும் ரெக்கையை 2 கையில், இந்த காலில் மெதிரா, காலை எந்த காலில் மதிரா, கழுத்தை அப்படி பிடி அறுறா. ஆமாம், கழுத்தை வச்சிட்டேன்னா துடிக்கும், காலை உசாராக போட்டுறா, பிச்சுன்னு போயிடும் வெளியோ, துள்ள குதிக்கும், ரத்தம்லாம் மேலே வச்சிரும். ரத்தம் மேலே பட்டால் அம்மா திட்டுவா, அழுக்காகாமல் துணியில். என்ன பண்ணு, தலையை தனியாக எடுன்னா. இந்த பேச்சு ஆன்மீகத்துக்கு அழகா அப்படியே மனம் பதறு. ஆன்மீகத்துக்கு அழக. ஒரு ஆன்மீக குரு கோழியாக இருக்கலாமா? அந்த காலத்தில் இந்த பிரச்சனை வந்துக்குது. உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இவனெல்லாம் அந்த லிஸ்ட்டில் போடு, அசுர குரு. இவனெல்லாம் என்ன பண்ணேன், இந்த லிஸ்ட்டில் போடு. இவர் யாரு, தெய்வ குரு. சுக்கிர யாரு இப்பா குரு? அசுர குருக்கு அசுரன்ற ஒரு பட்டங்குது, குருக்கு ஒரு பட்டமும் இல்லை, வெத்து பீஸு. நம்ம தான் தெய்வ குருன்னு சொல்லுங்கிறோம். ஆனால் என்ன கிடையாதுங்க, குரு சொல்லும்போது தெய்வ குருன்னு சொன்னீங்க. ஆனால் சுக்கரனை அசுரத்தனம்னாக்கா இயல்பை விட மாறுபட்டது, விசித்திரமானது, விசேஷமானதுன்னு அர்த்தம். தப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்து வச்சுக்கிறான். கோழி அறுத்தா கூட கருணையாக இருக்கலாம். கோழி அறுத்தா கூட என்ன பண்ணலாம், கருணையாக இருக்கலாம். சேவல் கூவிச்சு 2 பொட்டையும் மெச்சிச்சு வேலை முச்சிச்சு பரவாயில்லன்னு அறுக்கலாம். இப்போ தான் கூவிக்குது, ஒரு பொட்டையும் மெதியிலே. இன்னும் கொஞ்ச நாள் போகணுன்னு என்ன பண்ணலாம், கருணையோட விட்டும் கொடுக்கலாம். கோழி மெச்சானா என்னன்னா கோழி குஞ்சிலையும் சொர்க்கா பிஞ்சிலையும்ட்டு என்ன பண்ணலாம், முதல்லையே போட்டு தாக்கலாம். யார் இஷ்டம்? மனநிலை எப்படி வேணால் எனக்கு மாறி இருக்கும் புரியும். ஆனால் பார்க்குறவனுக்கு என்ன தெரியாது. என் பசி எனக்கு, உன் பசி உனக்கு, உன் புரிதல் உனக்கு, என் புரிதல் எனக்கு. நான் இந்த கோழி அறுத்து இல்லை இந்த மாடு அறுத்து இந்த ஆடு அறுத்து தான் நான் வாழணும். அது யார் பிரச்சனை? இது ஏன் பிரச்சனை? கொலை குற்றவாளிக்கு தூக்கு போடுறான் ஒருத்தன்னா அவன் பெரியாலாம் என்ன? மனுஷனை தூக்கு போடுறது ஒரு வேலை, அதை அவனை தான் செய்யணும். அவன் அந்த கர்மத்தை எப்படி அவன் விட முடியும்? பலன் எனக்கு இல்லை. கர்மத்தை செய்கிறான், அவ்வளோதான். கர்மத்துக்காக செய்கிறேன். கர்மத்தை எதுக்கு செய்கிறேன்? பசிக்குது, சாப்பிட்றான், அவ்வளோதான். இந்த பிரில்லியன்ஸ் எனக்கு எப்போ வந்ததுன்னா யாரோ சொல்லி கொடுத்தாங்க. என்னன்ட்டு, இது குற்றம், இது குற்றம் அல்ல, இது சரி, இது சரியில்லை. சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? வாய் மலவாய் 2 தானே வச்சுக்கிறான். இந்த கடவுள் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக வச்சுக்கிறான்? சாப்பிட்டா உள்ளே போய் எல்லாம் ஜீரணமாயிற மாதிரி பசுமமாயிற மாதிரி பண்ண வேண்டியது தானே. ஏன் கீழே ஒரு ஓட்டை வச்சு அதுலேருந்து வெளியே வர தள்ளி நாற்றம் வர வச்சு அது வர ஓரமாக போய் போயிட்டு என்ன கதை இதெல்லாம்? யார் முட்டாளி? இப்போ நானா அவனா? சாப்பாடும் பீயும் செஞ்சது யார்? நான் செஞ்சேனா? அப்படி தான் ரூலா? அப்போ ரூல்னால் இதில் எது சரி எது தப்பு? பேடுறது தப்பா? இல்லைன்னா வாழ முடியுமா? சாப்பிட்றது மட்டும்தான் சரியா? யார் கண்டுபிடிச்சானுங்க சரி தப்ப? சரி தப்ப எவன் கண்டுபிடிச்சான்? எவனோ தப்பாக செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கிறான், சரின்னு சொல்லிக்கிறான். எவனோ சரியா செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கிறான், தப்புன்னுக்கிறான். உன்னால் தப்பு சரியெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சரி தப்புனால செய்ய முடியுமா? உனக்கு புரியவே இல்லை. நீ சரி தப்புக்குள்ளே சிக்கிக்கின ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னுக்கிற. சரி இல்லை. திராட்சை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கரைச்சி வச்சிட்டா அது ஓயனா மாறுது.
நானா மாற்றினேன்? ஏய் திராட்சைக்கிட்ட போய், திராட்சையே உனக்கு அறிவுக்குதா, எனக்கு போதையை கொடு, 4 நாள் போட்டு வைக்கிறேன், கொஞ்சம் புத்திசாலியாகிடு, தவம் பண்ணு, பீங்கானில் போட்டு வைக்கிறேன், தவம் பண்ணி வா. 10 நாள் பொறுத்து பார்த்தா தவம் சரியாக பண்ணல, ஒயினாகல. 20 நாள் பொறுத்து பார்த்தா தவம் சரியாக செய்யலை. இப்போ அது தவம் பண்ணோன்னா ஒரு 40 நாள் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு குடுவியில் போட்டு வச்சு ஒரு 40 நாள் தவம் பண்ண சொல்லிட்டோன்னே அது தவம் பண்ணி முடிச்ச உடனே ஓகே இப்போ நீ ஞானம் மஞ்சிட்டேன். எது திராட்சை பழம் ஞானம் மஞ்சின்னா ஆச்சு. இப்போ குடிச்ச உடனே போதையாச்சு. திராட்சை பழம் ஞானம் மாடினா நான் என்ன ஆவேன்? நான் போதை ஆக முடியாது. அப்படித்தானே? இப்போ நெல் எடுத்து வந்து அதே மாதிரி போட்டு ஞானம் மாடினா இல்லையா? நெல் எடுத்து வந்து போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு திராட்சை பாரு எவ்வளோ புத்திசாலமாக ஞானம் மஞ்சி போதையை தருது, நீ என்ன அறிவு கெட்டு போய் சொன்னையாகிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நீ என்ன ஆயிடே? ஏன் நெல்லுக்கு ஞானம் அடைகிற தகுதி இல்லை. அது ஒன்று அங்கேயே கிளைய விட்டு மொழிச்சு நான் வேணா 100 நெல் ஆகிறேன், என்ன ஆக முடியாது? என்னால் ஒயினாக முடியாது. உனக்கு இவ்வளோ திமுறா? அடி அடின்னு அடிச்சு உரிச்சு என்ன பண்ணிட்டேன்? ஊசி தோலை ஊசி போட்டுட்டேன். உப்பு கண்டம். இப்போ அரிசி எதனா ஆகும்? அடக்கொடுக்கமாக இருக்கும். தண்ணி மேலே பட்டால் கூட கம்முன்னு இருக்கும். அப்படி தானே? கம்முன்னு இருக்குமான்னு போய் பார்த்தா அதில் 4 புழு உண்டாயிட்டு. பாரு, திராட்சையை போட்டேன் 40 நாள் இருந்தது, ஒரு புழுவும் வரல, போதை தந்தது. இதை நெல்லாக வச்சேன், முளைச்சிச்சு. அரிசியாக வச்சேன், என்ன பண்ணுத? புழு பிடிக்குது. இப்போ இதில் எது சரி? இப்போ சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற தானியத்திலேயே உயர்ந்த தானியம் எதுனா நெல்லுன்றான். எது சரி? ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு தகுதியை கொடுத்து என்ன பண்ணிக்கிறான் கடவுள். அதோட இது ஞானம் 5 முத்தி 5 இப்படி ஆகும், இது ஞானம் 5 முத்தி ஆகும். உரிச்சி வச்சேன்னா புழுவாக்கிடும். உமையோடு இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும். உரிச்சி தான் நீ சாப்பிட முடியும், அப்படியே சாப்பிட முடியாது. இதுக்கு மேலே கஷ்டம். திராட்சை பழத்துக்கு கொட்டையில் கஷ்டம், துப்பிடுவோம். சில பேர் மென்னும் சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ கொட்டையே இல்லைன்னு ஆக்கிட்டான், அது வேறு விஷயம். ஆமாம், திறமசாலிங்க வந்துட்டாங்க. நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? இந்த புடி, ஆமாம் கொட்டை இல்லாதுன்னு. உனக்கும் கொட்டை சும்மா தான் இருக்கும். அதில் கொட்டை இல்லை, உனக்கு கொட்டை இருக்கும், ஆனால் வேலை செய்யலை. அது சாபக்கேடா வரமானு எனக்கு தெரியாது, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் இது மாதிரிலாம் சம்பவம் நடக்குது. இப்போ ஒரு குருன்றவர் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கணும்? பொருள்களின் தன்மையும் புரிஞ்சு வச்சுக்கணும். சாப்பிட்றது சாப்பிடாதது சைவம் அசைவம்லாம் இல்லை. பசி சாப்பிட்றான், அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்றான். ஆனால் உடம்பு என்னமோ உடம்பாக தான் இருக்குது. சைவம் சாப்பிட்ற உடம்பே இருந்தாலுமே கூட அவனுக்கு அசைவம் கொடுத்தா ஜீரணமாகிடுது. அசைவம் சாப்பிட்றவனாவே இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பெரும்பகுதி அசைவம் சாப்பிட்ற மேலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு தயிர் சோறு சந்தோஷமாக சாப்பிட்ருவான். ஆமாம், மாவோடு தயிர் சாதம் தாண்டா அண்ணா, பரவாயில்ல சாமி. ஆமாம், சாமி ஒரு கும்பல் ஓங்கி கும்பல் போட்டு. ஆனால் இந்த அசைவம் சாப்பிட்றவங்கிறான் பாரு, மேடையே ஏறி பேசி நிற்பான். தானம் கெட்டு சுற்றி உள்ள கெடுக்கத்தே ஒரு வேலையை வச்சு நிற்பான். புரியுதா? எவனா அசைவம் சாப்பிட்றவங்களாம் போயிட்டு ஊராக போய் அசைவம் சாப்பிடுங்க, பீஃப் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க சொல்லுவான். நினைக்கிறீங்க நீங்கள் ஞானம் அடைனாக்கா கறி சாப்பிட்ணும் சொல்லுவான்? ஞானம் அடைனா எதனா சாப்பிடுங்கன்னு சொல்லுவானே தவிர, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் ஞானம் அடைய முடியும், இல்லை ஆட்டுக்கறி சாப்பிட்டா தான், இல்லை பன்னிக்கறி சாப்பிட்டா தான், கோழிக்கறி சொல்லவே மாட்டான். ஏன்? இவனுங்க ஆன்மீகவாதிகளை முக்கால்வாசி பேர் இருந்தால் தான் சொல்கிறான் பாரு. ஆன்மீகன்னா அரக்கிருக்காயி அசைவமாயி தயிர் சோறு வெங்காயம் இல்லாத பூண்டு இல்லாத சாப்பாடு இப்படித்தான் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்லவே சொல்கிறான், ஒரு உயிர் இருக்குதுன்னு சொன்னால் அது சாக போகிறோன்னு தெரியும் போது அதுக்கு அது அறிவு இருக்குது, அதுக்கு நாலேஜ் வந்ததுனால அது பதறும் போது உள்ள வேறு மாதிரியான விஷங்கள் எல்லாம் உருவாக்கும். அதை நீ சாப்பிட்டியானா விஷமாயிடுவே. எவன்னா நான் நல்ல பாம்பை சாப்பிட்டு செத்தவன் உண்டா? சாப்பிட்டு கொத்தி ஒன்றா செத்துருப்பான். நல்ல பாம்பை வெட்டி சாப்பிட்டவன் எவனா செத்துக்கிறான்னு நீ சொல்லுவ? கொடிய விஷயம் உள்ள பாம்புங்களில் கூட என்ன பண்ணலாம், நம்ம வெட்டி சாப்பிட்லாம். தேலை பொறிச்சி சாப்பிட்டு வந்துட்டேன் நான். இந்த உடம்பு தேலை சாப்பிட்ட உடம்பு. போய் பட்டாயக்கு இதுக்குன்னு போய் வறுத்த தேலை எடுத்து வாங்கி வாயில் போட்டு முறுக்குன்னு மென்று சாப்பிட்டு பார்த்து நல்லா கதடா இன்னும் புழுவெல்லாம் மென்று ஃபேஸ்புக்லேயே போட்டு வச்சுட்டுக்கிறேன். அப்படின்னா முடியும்னா போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள்? ஒன்றும் ஆகலை. ஆனால் சைவன்னு சொல்கிற அரளிக்காயை சாப்பிட்டேன் என்ன ஆவேன்?
ஒன்றா சாவறதுக்கு புருஷன் காதலிக்க மாட்டோம், பொண்டாட்டி என்ன மாதிரி விட்டு போயிட்டா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நல்ல பாம்பு தலையை வெட்டி சாப்பிட்டான்னு நினைக்கிற? எதை சாப்பிட்டாங்க? ஆசை வச்சேன் மச்சாவும் மேல, அரளி வச்சேன் கொல்லையில. ரெண்டும் ஒன்றா வச்சுக்கிறா பேரு. அங்கே அரளி செடி வச்சுட்டு இங்கே ஆசை வச்சாலாம். ஆசை வச்சா நல்லதையா இல்லைன்னா அரளி விதை உள்ளதையாவா? நல்ல பாம்பு உள்ளதையான்னு சொல்லிக்கிறா. மாடே இருக்கட்டும், முட்டி சா வச்சிருமா இல்லையா? புரிஞ்சு நான் சூத்த கும்பிட்றான்ட்டான். முன்னாடி போய் கற்பூரம் காமிச்சா என்ன பண்ண? அப்போ மாடு கும்பிடணும், என்ன பண்ணு? வாழை தூக்கு, கற்பூரத்தை கொத்து, என்ன பண்ண? சூத்துக்கு காட்டு. ஏன் அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி அப்ப ஏன் அங்கதான் எல்லாம் டெலிவரி ஆகும். இதுக்கு என்ன பண்ணிட்டான்னா பசுமாடு சூத்து தான் நல்லது. ஏன்னா 2 டெலிவரி அங்கேயே நடக்கும். உச்சவும் அங்கேயே தான் வரும், கக்காவும் அங்கேயே வரும். நீங்கள் பசுமாடு ஏன் சூத்து கும்பிட்டான்னு நான் நிறைய நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஓ, இதுக்கு வந்து ஊத்திரம் போகிறதுக்கு நடுவில் எங்கே இருக்குது? ஆமாம், டெலிவரி டியூப் வேற கீழே போட்டுக்கிறான் அதுக்கு. இதுக்கு டியூப் எங்கே இருக்குது? மொத்தமாக இருக்குது. அதனால கோமாதாவை தான் என்ன பண்ணா கும்பிடணும். ஏன் டெலிவரி என்ன உச்சவும் அங்கே, கக்கவும் அங்கே, புள்ளியும் எல்லாம் அங்கே ஒரே இடத்துல முடிஞ்சிடும். இல்லை இங்கே கொஞ்சம் காமிச்சு அங்கே கொஞ்சம் காமிச்சு அணைஞ்சிடும். இவெல்லாம் ஒரு குரு. இதை நம்பி வர உட்காந்து சிரிக்கிறானுங்க பேர். அப்பனா குருனா யாரு? தெளிவு குருவின் பார்க்கறது, தீண்டுறது, பேசுறது. அந்த மனிதனை, அதாவது புரிந்து கொண்ட ஒரு மனிதனை குருன்னு ஒருத்தர் சொல்கிறவனே தொட்டா பார்த்தா பேசினா அவ்வளோ நல்லதான். ஏன் ஏன் நீ யாரு, நீ எங்கேருந்து வந்துக்கிற, நீ எங்கே போகணுன்னு ஒரு கேள்வி யார் தான் கேட்க முடியும்? குருவால் தான். மற்றவங்களால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. விசாரிக்கவே இல்லை, நீங்கள் பார்க்கவே இல்லை, அவனை குருன்றீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் குருன்னா யார் அப்படின்னா போய் என்ன பண்ண, நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட கேள்வியை கேட்கணும், உங்கள் நிலைமையை சொல்லணும். சாமி, நான் வந்து கிழக்குலேருந்து மேற்கு வந்து ரோட்டில் ஏறிட்டேன், இப்போ நான் இது மாதிரி திருச்சிக்கு போகணும், இல்லை தஞ்சாவூருக்கு போகணும், இல்லை திண்டுக்கல் போகணும், இல்லை இந்த பக்கம் சென்னை போகணும், செங்கல்பட்டுன்னு சொல்லணும். அப்போ தான் அவர் என்ன சொல்லுவார்? ஓ, நீ எங்கே நின்றுங்கிற, இங்கே நின்றுங்கிறப்பா, அப்போனா என்ன பண்ணேன், வடக்கு பக்கமாக போ, இல்லை தெற்கு பக்கமாக போ, யூட்டர்ன் போட்டுன்னு வா, திரும்ப போய் வடக்கு பக்கம் போக முடியாது சாமி, எல்லா வண்டியும் கிழக்கு பக்கமாக இது தெற்கு பக்கமே போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெற்கு பக்கம் கொஞ்சம் தூரம் போயிடா பண்ணேன். ஒரு யூட்டர்ன் போட்டு வந்துடு, யூட்டர்ன் போட வேண்டியது உனக்கு இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் போய் என்ன பண்ண, நீ யூட்டர்ன் பண்ணு. அப்போது தெளிவு எனக்கு புரியணும். நிறைய பேர் யோக சாதனை, கடவுள் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எவனா கடவுள் தேடியா கடவுளுக்கு ஒரு குருக்கிட்ட போகிறான்னு நினைக்கிறீங்க? நிறைய நான் பார்க்குறேன், என்கிட்ட வந்தோடனே குரு தேடி கடவுள் தேடி வரல. நிறைய பேர் 8 வருஷம் கொடுத்தா எனக்கு புரியுது அவன் கடவுள் தேடி வரலன்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, இவர் 12 வருஷம் அவன்றாரு, 8 மாதத்தில் பார்த்துட்டு வந்து நிற்கிறேன் பாருன்றான். 8 மாதத்தில் பார்த்துட்டு சொல்லிட்டு, அதெல்லாம் சும்மா சார் ரப்பர் மாதிரி இழி நிறுத்து, நீங்கள் சொன்னது எடுத்து நிறுத்துவானுங்க, ஆனால் நீங்கள் சொன்னதை சொல்ல மாட்டானுங்க, வேதம் தான் கடவுள்னு நிறுத்திடுவானுங்க. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்காங்கல்ல. என்னன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க, சட்டம் ஒழுங்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, சட்டம் ஒழுங்குப்படி இருக்கணும். இப்போ குருனா உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னா, எனக்கு என்னன்னா, நான் யார், எங்கே போனேன்னு உனக்கு தேவை இருக்குதா இல்லையா? நான் அப்போ உனக்கு சொல்கிறேன், பிறவி முழுப்பு நீ அடையணும் அப்படின்னு நீ நினச்சியானா கட்டுப்பாடுகளை கிழிக்கணும். இல்லைன்னா நீ பிறவி முப்பை அடைய முடியாது. நீ இப்போ இதை வச்சு இந்த வீடியோ வச்சு நீ புரிஞ்சு வச்சுக்கோ. என்ன பண்ணக்கூடாது, உன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, நீ யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். பிறவி மூப்பு அடையணும்னா இனிஷியல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ யாரும் என்ன பண்ணக்கூடாது, நீ யாருக்கும். அப்போ அது தாந்தோண்டித்தனமாக அசிங்கமாக இருக்காதான் இருக்காது. அதுக்கப்புறமா சுய ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும், உருவாக்கிக்கணும், அதில் வாழணும். கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. அப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடாதா? கணவன் மனைவினா கட்டுப்பாடுன்னு யார் சொன்னாங்க? அது ஒரு சமூக அந்தஸ்து, சமூக உறவு, அவ்வளவுதான். நீ கணவனா, நீயாவே இரு, நீ என் கணவனாரு, நீயாவே இரு, நீ என் மனைவியார் இருக்கலாம் தானே. அந்த அளவுக்கு நீ பக்குவப்படலைன்னா இன்னொரு பிரிவு வாண்டேன் நான். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? நீ அப்படியே சண்டை போட்டுன்னா அப்படியே என் புருஷன் தான்
பிறவி எத்தனை அடுத்த புருஷன் யாருன்னு தெரியாது. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன் பாட்டு கேட்டீங்களா? பல்லு வளர்க்காம வந்து முத்து கொடுக்கட்டுமே. 7 ஜென்மம் பிரிவு ஏற்றாலும் ஒன்று வந்து சேருவன்றார்ல. எப்பனா ஆய் கழுவி விட்டுருப்பாரு நினைக்கிறீங்க? விட்டுருப்பாரு. எவனா நல்லா இருக்கும்போதே போய் புருஷனோ அல்லது பொண்டாட்டியோ எனக்கு அக்கா கழுவி விட்றின்னு புருஷனோ அல்லது பொண்டாட்டியோ சொல்லுவான், செய்வாங்க. அப்படி செய்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கட்டுப்பாடா கக்கா கழுவுற அளவுக்கு பாசமானவனா இருந்தான்னா இல்லை இருந்தால்னா அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாளா துக்கமா இருக்கணும்னு நினைப்பாளா? சந்தோஷத்துக்கு எந்த நாய்கிட்ட போனால் தான் இது சந்தோஷப்படும் போது என்ன பண்ணுப்பா விட்டுருவா. அப்படித்தானே? உண்மையிலே அன்பா இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு அவன் வாழக்கூடாதுன்னே நினைக்கிறதுக்கு நீ புருஷனாகவும் பொண்டாட்டியாகவும் இருக்கிறியே, நீங்கள் எப்படி இந்த பிரிவி இதெல்லாம் நோ சொல்கிறீங்களே? என்ன இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பேச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அது தப்பு, குற்றம். ஆல்மா லோன் பண்ண பார்க்குறா, அந்த ஹோட்டலில் புக் பண்ணிக்கிறா, நான் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறேன், இதெல்லாம் தேவையா உனக்குன்னு கேட்குறேன். நானும் நோட்டீஸ் பண்ணுகிறேன், அப்போல்லாம் வேறு மாதிரி இருந்தால் இப்போ வேறு மாதிரி ஆகுது, தனியாக போய் பேசிக்கிறா, இதெல்லாம் தேவையா உனக்குன்னு கேட்குறேன் நான். தேவையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. திரும்ப என்ன பண்ண நீ? ஆமாம் வரணும். ஏன்? ஓ, அப்போ குருன்றவன் இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுன்னு இருப்பான். அப்போ பிறவி இருக்குதுன்னு புரிஞ்சிருப்பான். எது பிறவி எடுக்குது ரகசியம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே சொல்ல நான், ஆனால் கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்தால் என்ன தனியாக பார்த்தீங்கன்னா உன் அசல் உடம்பு அன்றது இப்படி தான் இருக்குது, அது வெளிச்சமாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்றதெல்லாம் தெளிவாகவே சொல்லி வைக்கிறேன். இந்த பிசிக்கல் பாடி இங்கே தான் போட்டு போனோம், வேறு வழி இல்லை. காணாமல் போடுறதுக்கு நானே உனக்கு தந்திரம் சொல்லித்தரேன். என்கிட்ட நீ 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டியானா நீ கடைசி கட்டத்தில் காணாமல் போயிடலாம். மேட்ரே கிடையாது. இன்றைக்கி ஆசிட்லாம் நிறைய வந்துச்சு, சினிமாலாம் அது காமிச்சுன்னு இருக்கிறாங்க, உள்ளே விட்டால் காணாமல் போயிடுவேன். அது மேட்ரு கிடையாது. ஆமாம், நாங்கள் யார் வந்து எப்பேற்பட்டவன் தேர்னாலும் கிடைக்க மாட்டேன். ஆமாம் ஆமாம், அது கரைசலில் போட்டால் காணாமல் போயிடுவேன். அது மேட்ரு கிடையாது. அது ஒரு விஷயமும் இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை கேட்டால் என்ன, நோபல் பரிசு ஏதோ ஹிட்லர் காலத்தில் வாங்கி வச்சுருந்தா அவங்களெல்லாம் கொலை பண்ணுறதுன்னு ஒரு வச்சுக்கிறாங்களாம். ஒன்றா அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா ஆசிடில் போட்டுக்கிறாங்க, அந்த தங்கத்தை கரைஞ்சிட்டு இருக்குது. திரும்ப நோபல் பரிசு கொடுக்குறவங்களுக்கு அந்த ஆசிட் அமைச்சு திரும்ப அந்த தங்கத்தை எடுத்து திரும்ப அதை காயின் பண்ணி திரும்ப அந்த நோபல் பரிசு கொடுத்துதான் கேள்விப்பட்டேன். கொடுக்கப்பட்ட நோபல் பரிசை தங்கத்தை ஆசிடில் போட்டு கரைச்சி திரும்ப அதே நாட்டுக்கு அமைச்சு திரும்ப அதை செஞ்சு திரும்பவும் வந்துருக்குது. ஹிட்லருக்கு பயந்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு. ஆனால் நம்மளை கரைச்சிட்டா திரும்ப தங்கமெல்லாம் எடுத்து ஒன்று உருவாக்கலாம் முடியாது. நம்ம ஆசிடில் கரைச்சிட்டு திரும்ப எடுத்துக்கலான்னு பார்க்க போகிறீங்க. இது மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குன்றீங்க. தங்கத்தை ஆசிடில் கரைச்சிட்டு திரும்ப தங்கத்தை எடுத்துலான்ற மாதிரி உங்கள் உடம்பை போட்டு கரைச்சிட்டு எடுத்துலான்னா, ஏன்னா இந்த உடம்பு சும்மா உடம்பு ஒரு பலூன் மாதிரி தான். ஆனால் அதான் நீங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எனக்கு புரியணும், நான் யோக சாதனை அல்லது கடவுள் அல்லது பிறவியை மூப்படிக்கிறதுக்கு நான் யோக இல்லைன்னா வராதுன்றார். எதுக்கு சொன்னா கடவுள் உனக்கு எதுக்கு இல்லை, கடவுள் தான் எனக்கு தெரிஞ்சிடும். சூனிய வீடியோ பார்த்துட்டு அங்கேயே போயிட்டுன்றேன். நான் சூனிய வீடியோ பாரு, அங்கேயே என்ன பண்ணேன், ஒரு முடிவுக்கு வரலனாலும் தப்பு இல்லை, விட்டு போயினே இரு. இது லூசி இவங்க சொம்மனா இல்லைன்றதுக்கு பதில் கடவுள் சூன்யமாகுதுன்னு சொம்மனா புள்ளினுங்கிறான்னு கூட சொல்லிட்டு போ. இது அனுபவம் ஆக்க முடியுமானா முடியும். நான் என்ன சொல்கிறேன், அதை அனுபவம் ஆக்க முடியுமானா முடியும். நிறைய பேசினுங்கிறேன், சொல்லினுங்கிறேன், கற்றுக்குத்துணுங்கிறேன், அதை பயிற்சியை விடாதுன்னு சொல்லுங்கிறேன். இப்போ நீ அந்த பயிற்சியை பண்ண ஒரு 40 நாள் உனக்கு அனுபவம் வருது அப்படின்லாம் நான் சொல்லுங்கிறேன்னா, அப்போது ஒரு குருவானவர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு. தெரியுது உன் உடம்புல இது மாதிரி ஒன்று உள்ளே வச்சுன்னுக்கிற, அதுக்குள்ளே ஒரு 40 டேஸில் உன்னால் எனக்கு என்ன பண்ண முடியும், உணர்த்த முடியும். உனக்குள்ளே நீ இருக்கிற இப்படி ஒரு உணர்வு உனக்குள்ளே இருக்குது, நீ கண்டுபிடிக்காத ஒன்றே இருக்குது. நீ ஆண் அப்படின்றது எப்போ கண்டுபிடிச்ச, இல்லை பெண் எப்படி கண்டுபிடிச்சேன்னா உன்னுடைய பிறப்புறுப்புகள்லாம் அதிர்ந்துச்சு, ஏதோ மாற்றங்களை உருவாக்குச்சு. உரம் உச்சா வந்த வாயில் வேறு ஏதோ வருது, அதெல்லாம் வச்சு நீ என்ன கண்டுபிடிச்ச, நான் பூ பெய்திருக்கிறேன், இல்லை நான் ஆணாக இருக்கிறேன்ட்டு நமக்கு ஒரு தாகம் இருக்குது. எனக்கும் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பொம்மைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இவ்வளோ கொண்டாடுறாங்க, ஒரு ஆம்பளையும் என்ன பண்ணுறதே இல்லை. ஆமாம், வயசுக்கு வந்துட்டோன்னு கண்டும் பிடிக்கிறது இல்லை, அது கொண்டாடுறதும் இல்லை. எங்கள் அக்கா தான் சொன்னுப்பா, சிவா வயசுக்கு வந்துட்டான்னு. ஆனால் அவ்வளோ என்ன பண்ணல, கொண்டாடலாம் இல்லை, சொல்ல தான் செஞ்சேன். ஆனால் என்ன பண்ணல, தனியாக நமக்கு புட்டு இடிக்கிறதோ அத்தைக்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு புள்ள வயசுக்கு வந்துட்டான் மாமா ஓலப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தை நமக்கு எதுவுமே பண்ணதே இல்லை. அட்லீஸ்ட் வந்து அத்தை ஒரு அதிர்ஷ்டம் சுட்டு கொடுத்து ஊட்டிட்டு இதுதான்டா, இதுதான் நடக்கும், இப்படி தான்
உன்னை அத்தியை பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். சடங்கு சரியாக செய்ய முட்டானுங்க. ஆனால் பிறந்து நான் இது ஒரு கஷ்டப்பட்டுனுக்கிறேன்ப்பா. வயசுக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமாம், எப்பமா கல்யாணம் பண்ணிட்டா அது வேறு விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு முடியும் ஏதோ ஆயிடுச்சு, அதுவும் வேறு விஷயம். ஏதோ கடவுளை ஏதோ எவ்வளோ ஒத்தி வந்து என்னவோ பண்ணி ரேப் பண்ணி அது புடவை வேஷ்டி இதெல்லாம் போய் புடவைன்னா நான் புடவை போட்டு பார்த்துருந்தேன். அதனால் நீங்கள் பண்ணு புடவைனாக்கா பக்கத்தில் புடவை வந்ததுன்னு நினச்சி போய் வறுமை புடவையில் வந்து அல்மா டவுலில் வந்து டவுசரில் வந்து அப்பப்போ ஈரமாகி அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாக்கிட்டே போய் கேட்டு இப்படி தடு மாதிரி வந்து வயசாக ஆயிடுச்சு. இப்போது எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படியே வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு கொண்டாடினாங்க வயசு வேண்டியா கொண்டாடினாங்களா? நம்மளே சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அம்மா நான் வயசுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டாடுன்னா. ஒரு சில கம்யூனிட்டியில் இருக்குது. பையன் கொஞ்சம் மீசெல்லாம் கருகன்னு வரும்போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி உடையும் போது முட்டை குத்துருவாங்க. நாட்டு முட்டை நிறைய வாங்கி பையன் வேன்ட்டு ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்லலாம். ஆனால் கம்யூனிட்டின்றாங்க நம்மளை. ஆமாம், அப்படி ஒரு கம்யூனிட்டியில் அப்படி ஒன்று நடக்குது, செய்கிறாங்க. பையன் இந்த மாதிரி ஆன உடனே கொஞ்சம் பக்குவமாயிட்டான், மீசெல்லாம் துளிர ஆரம்பிக்குதுன்னு உடனே நாட்டுக்கோழி முட்டை கொடுத்து சில அப்பாங்க புத்திசாலியாக இருந்து இந்த டைமில் இது தேவைப்படும் இந்த பையனுக்குன்னு கொடுக்குறவங்களுங்கிறாங்க. சில அம்மாங்க கவனமாக வந்து செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாரோ ஒரு சில குடும்பங்களில் நடக்குது, ஒரு கம்யூனிட்டியில் கம்பல்சரி நடக்குது. வெளிநாட்டுங்களெல்லாம் பானை வச்சுன்னா பீர் டே அல்லது ஒயின் டேன்னு சொல்லி ஒயின்னு தட்டி கொடுக்குறதே உண்டு, பாராட்டுறது. இந்த ஃபிசிக்கல் பாடி சேஞ்சஸ் மலர்ந்ததா அப்படின்லாம் சொல்லி இந்த மாதிரி விழாங்களை கொண்டாடுறதும் உண்டு. மைனர் டே மேஜர் டேலாம் இருக்குது. மைனர் மேஜர் இதெல்லாம் பேசுறது பிப்புட்டி நம்ம கொண்டாடுற மாதிரி பெண்ணை மட்டும் கொண்டாடுகிறோம். வெளியே எல்லாம் சமூகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணை கொண்டாடுற ஒரு சமூகமும் இருக்குது. எங்கேயோ உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி கலாச்சாரத்துக்கு ஒன்றும் வரல. அப்போது உடம்பை சாண்டி உடம்புக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சு வச்சிக்கின்னு பிறவி எடுக்கிறது எது, அது ஏன் பிறவி எடுக்குது. அப்போது நாய் பூனைக்கெல்லாம் பிறவி தானே இருக்குது. அது விருப்பத்தில் அது இல்லை, அதுக்கு அது இல்லை. அது அழகாக அது ப்ரொமோட் ஆகி வந்துனே இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் மனத்தெளிவு இருக்குது. பிறவி எடுக்கிறோன்ற மனத்தெளிவு மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டாகும். நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் பிறவி இருக்குதுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வானான்றாங்கன்னா உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அர்த்தம். பிறவி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிறவி இருக்குதுன்னு உணர்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லை, அதான் அதுக்கு அர்த்தமே தவிர நான் உங்களுக்கு குற்றலாம் சொல்ல. நான் ஒரு பைத்தியனை என்ன கூட விட்டுடலாம், தப்பு கிடையாது. இது நான் அந்த மாதிரி புரியுறவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். பிறவி இல்லைன்னு சொல்கிறவங்க என் வீடியோ என்ன பண்ணக்கூடாது, அதுதான் நீ பிரில்லியன்ட் இல்லை பார்க்கக்கூடாதுன்ற. நான் அறிவாளி பயங்கர புரிஞ்சுட்டு நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என் மதத்தை விட இவரால் என்னத்தை சொல்லிட முடியும். இந்த 96 தத்துவமே தெரியாத சப்பக்கட்டு கட்டுறாரு இவருக்கெல்லாம் என்ன தெரியும்னு நினச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன் நான் என் வீடியோவை அருள் கூர்ந்து பார்க்க வேணும்ட்டான். உன் ஆன்மீக குரு 1 கோடி பேருக்கு மேலே விசேஷமானவன். வறட்டு பூமியில் வந்திருக்கிற குரு நான். அதனால் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. பாலைவனத்தில் பூ பூக்கொன்னா உன்னால் நம்ப முடியாது. எப்போனா சப்பாத்தி கல்வி பார்த்துட்டு பூத்துருந்தால் தான் உனக்கு தெரியும், ஓ இதை தான் இருந்தாலும் சொன்னால் முடியுதுன்ட்டு. பாலைவனத்தில் என்ன பண்ணும், பூக்கள் பூக்கும். அதனால் உனக்கு புரிஞ்சிச்சேன்னா பார். அப்போது குரு இவ்வளோ பெற்றவர், இதுக்கு மேலே ஒன்று அவருக்கு தெரியும். என்னடான்னா அவர் கண்களால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூன்யத்தை தரிசிக்கிறார். அவர் கண்களால் அவர் என்ன பண்ணுறாரு, சூன்யத்தை தரிசிக்கிறார். அவர் உன்னை பார்க்காம இருக்க முடியும். அவர் என்ன பண்ண முடியும், உன்னை உன்னை நோவேர் பண்ணிட்டு இருக்க முடியும் அவரால். நீ இல்லாமல் அவர் இருக்க முடியும், இந்த உலகம் இல்லாமல் அவரால் இருக்க முடியும். ஏன்னா அவர் இருந்து பார்த்து பழகி வரார். அதனால் அவருக்கு என்ன இல்லை. இப்போ ஒரு குருன்றவன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சு தெளிவாகி எங்கே இருக்கிறான்னா விண்டவனாக மாறிக்கிறான். கண்டவன் இல்லை, விண்டவனாக மாறிட்டான். அப்பேற்பட்டவனுடைய பார்வை விசேஷமாக இல்லாமல் இருக்கும். நம்ம பழமொழிலாம் இருக்கும், ஒன்று கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் காலில் வந்து ஆசீர்வாதம் வைக்கணும். இதுக்காகவே என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டால் நீட்டாக வீட்டுக்கு தான் வரணும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னுவாங்க. கோயிலுக்கு போனால் எங்கே தான் வரணும், வயலில் எங்கேயும் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம். கோயிலுக்கு வந்து 8 வருஷம் பார்த்து இன்னொரு வீட்டுக்கு போய்க்கிறாயா? வீட்டுக்கு போடான்னா இவன் நினச்சிக்கிறான் இந்த வீடு நினச்சிக்கிறான். எது வீடு குரு காமிச்சாரோ அங்கே தான் போகணுமே தவிர வேறு எங்கேயும் போக கூடாது. அதை தான் அவன் சொன்னான். இவன் நினச்சிங்கன்னா இந்த ஊருக்கு போய் இங்கே கோயிலேருந்து போய் வந்தால் இவனை பார்த்து விசேஷமான ஞானத்தை ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணிட்டு போயிடறாங்க. இப்போ குரு பார்வை எதனால், ஏன் குரு பார்வை பண்ணோம், எதுக்காக பண்ணோம்? அதை விட்டுப்புட்டு இதை பார்ப்பாரா அதை பார்ப்பாரான்னா என்ன அது அர்த்தம்? அவர் அதையும் தான் பார்ப்பார், ஆனால் அது இல்லை அவருடைய வேலை. ஒரு குரு எதுக்காக குருவாக இருக்கிறாரு? வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்?
நீ எங்கே போகணும், நீ எப்படி வாழணும், நீ என்ன முடிவு பண்ண, யார் முடிவு பண்ணாத? நீயா போய் அவர் மேலே ஊந்துட்டு என்னை ரேப் பண்ணிட்டாருன்னு என்ன அது அர்த்தம்? நீயா போய் அவர் மேலே ஊந்துட்டு ரேப் பண்ணிட்டாரு. என்ன ரேப் பண்ண கூட பண்ணாரு, அதை ரேப் பண்ணிட்டாரு. அவங்க குடும்பத்துக்கு கெத்துட்டாரு. அவர் பேர் அவங்க பொண்டாட்டி பிரிச்சு எடுத்துன்னு வந்து வாழ்ந்துனுங்கிறாரு. வேலைக்கு போகிறவங்களாம் புருஷன் இட்டுன்னு போவாங்க. ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் ஆகிட்டவங்க, புருஷன் இட்டுன்னு போவாங்க. சரி, புருஷெல்லாம் பொண்டாட்டி இட்டுன்னு போவான். இதான் சரியா பொண்டாட்டி? நாங்கள் 2 பேரும் பிரிய மாட்டோம் எப்பவுமே. சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தானே ஆஃபீஸில். நீ வீட்டுக்கு அனுப்பல இங்கேயே வச்சுக்கிறியன்னா வேலை அப்படி என்ன பண்ணுறது? வேலையை பொறுத்து தானே, அப்படி தானே? இந்த கேடுகட்ட உலகம் எப்படி பார்க்குது? இந்த 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 உலகத்தில் எப்படி பார்க்குறான் அப்படின்னு கேட்டால், யாருன்னா எதனா சொல்லி கொடுத்துட்டு அதை பார்க்குறான். இல்லை, இன்னொருத்தரோட வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. இன்னொருத்தருடைய வளர்ச்சி பிடிக்கல. ஸ்வீட்டு கொடுக்குறீங்க தெரியுமா? பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன், வேலை கட்சிச்சு, ப்ரொமோஷன் கட்சிச்செல்லாம். ஏன் தெரியுமா? ஸ்வீட் சாப்பிட்டு மறந்துடுவீங்க. அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டோன்னே சுகர் உள்ளே போகும். சுகர் போனோடனே புத்துணர்ச்சி ஆகிடுவீங்க, மூளை மலர்ந்துடும். அதனால் அவங்களுக்கு பொறாமை குணம் வராது. ஸ்வீட் சொல்லாமல் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வெறுப்பாயிடும். அதனால ஸ்வீட் எங்கன்னே கேட்குறான். இப்போது ஏன் பாஸ் ஆகிட்டோன்னு என்ன கேட்குறான்? சந்தோஷம். நான் சொன்னேன், என்ன கேட்டான்? ட்ரீட். இப்போ ஒரு பைக் வாங்கிட்டேன்னா என்ன சொல்கிறான்? அதுக்கு பயந்துன்னு பைக் வாங்கினாலும் யாருக்கும் சொல்கிறது இல்லை. உலகம் எப்படி ஆயிடுச்சுப்பா? லோன் போட்டு வாங்கிக்கிறாயா, ட்ரீட்டு கேட்டுக்கிறானுங்க. நான் ஒரு கம்பெனியில் ஐசிஎஃப்ல வேலை பார்த்தேன். விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். அங்கே வட்டிக்கெல்லாம் விடுறதெல்லாம் பழக்கம். யார் பேர்லாம் நான் சொல்ல வரல. அவன் என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, வட்டி கொடுப்பானுங்க. பிரபு என்ன கஷ்டமாக இருக்குது? ஆமாங்கய்யா, சம்பளம் 4 நாள் இருக்குது, சரக்கு இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது. சரி எவ்வளோ வேணும்? குவார்ட்டர்னா ஒரு 80 ரூபா, ஒரு 200 இருந்தால் நல்லாயிருக்கும். குவார்ட்டர் வாங்கி பிரியாணி. அப்படியா? சரி சம்பளம் வாங்கி கொடுத்துறியா? சரி, 10 பைசா வட்டி, 500 ரூபா தரேன். எவ்வளோ தரேன்? சம்பளம் வாங்கி கொடுத்துரு. 10 காசு வட்டி முதல்ல பிடிச்சிருவான். எவ்வளோ கொடுப்பான்? 450 ரூபா கொடுத்துட்டானா? 50 ரூபா பிடிச்சிட்டு 450 ரூபா கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சரி எந்த கடைக்கு போகிறேன், நானும் வரட்டா? அந்த லூஸு வாங்கினேன். உங்களுக்கு இல்லையாம யாரு இவரு? முதல்ல 50 ரூபா எடுத்துனானா? போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு அன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு போனேன். அவரு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் பிரியாணி மட்டும் காசு கொடுத்துறேன். அந்த 50 ரூபாய் தான். என்னண்ணா இவ்வளோ அசிங்கமாக நினச்சிட்டீங்க? யாரு கடை வாங்கின தானே பிரபு? பிரபு இல்லை பேரு, நீ தான் பிரபுவா? இவன் வாழ்க்கை எப்படி முன்னேறுவான்? இவன் இப்படி தான் இருப்பான். இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கை உன் கையில் இருக்குது. சம்பளம் வருது, அது இப்போ குடிக்க போகிற. 450 ரூபா கொடுத்துட்டாரு. ஏன்னா கடை கொடுத்தீங்களே போங்கண்ணேன்னு சொல்லி அனுப்பிச்சணும்ல. வாங்கினேன்னு கூட்டின்னு போகிறேன். ஏன்னா திரும்ப ஒன்று நாளைக்கு ஒரு 500 ரூபா வாங்கணும்ல. நாளைக்கு கிடைக்க போகிற ஒரு 200 ரூபாய்க்காக இப்போ ஒரு 250 ரூபா ப்ளஸ் 50 300 ரூபாயை கொடுத்துட்டான். நாளைக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான். இப்போ என்ன செஞ்சுக்கிறான்? வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் அப்படி மனுஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேடு கட்டு போய் தான் ஆகிறான். ஒன்று நல்லா இருந்தான்னா பிடிக்க மாட்டேங்குது. அவன் நல்லா இருந்தானா அவங்ககிட்ட வாங்குறதுக்காக அதிகபட்ச லாபத்தை அவனுக்கே கொடுக்குறான். வாங்குறதுக்கு கடை ஆனால் கொடுக்குறதுன்னா பிரபு பார்த்துருக்கீங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த மாதிரி முட்டாள் சமூகம் இந்த சமூகம். அப்போது ஒரு குருன்றவன் தெளிஞ்சிட்டுவேன். நான் இன்றைக்கும் வலிக்கும் எனக்கு நிறைய பேர் பார்க்கும்போது. என்ன ஏன் இவ்வளோ முட்டாள்தானமா, ஏழையா, இவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான், நல்ல வேலைக்கு போகிறதுக்கு மயிர் பிடுங்கத்தை விட்டு எவ்வளோ ஒரு பொம்பளை கஷ்டம் பின்னாடி போய் சுற்றின்னு அவ்வளோ வர டார்ச்சர் பண்ணின்னு இவங்கெல்லாம் எப்போ திருந்துவானுங்க? இந்த சனி எனக்கு எதுக்கு ஆன்மீகன்னு வர கேட்பேன் நானே. கணக்கை கேட்டு யாரையும் கேட்ட மாதிரி இருக்கும். யாரையும் தான் கேட்டேன் நான். எவ்வளோ பேர் இருக்கிறானுங்களே இவனுங்களுக்கு எதுக்கு ஆன்மீகம்? சொந்தமாக காலிலே நிற்க மாட்டான். அப்போ பால் உணர்வு தீர்த்துக்கிறதுக்கு ஆன்மீகத்துக்கு வரான். எதுக்கு போகிறான்?
அப்போ அதில் வர சில்லுன்னு வர குளிக்கிறதுக்கு ரூமெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவான்? நான் சொல்லாமல் தெரியல, ஒரு இந்து தலம் சொன்னால் தப்பாக போய்டும் வானான்ட்டு. நாங்கள் போய் நிற்கிறோம், ஃபிகர் ஐட்டம் ஃபிகர் ஐட்டம் ஃபிகர் அப்படின்னா விற்கிறோம். நம்ம கண்ணதாசன் பாட்டு ஒரு எக்கோ ஆகும், கற்பா மானமா கண்ணகியா சீதையா கடத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசு இருந்தால் வாங்கலாம். இப்போ ஆன்மீக தலம், நான் எல்லா தலத்தையும் சொல்ல வரல, இது மாதிரி ஒன்று நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே இருக்கிறவங்க கிடையாது, போகிறவங்களே அந்த மாதிரி பர்பஸாக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சின்னதாக தான் ஒரு மைக்ரோ லெவலில் தான் வந்துக்கிறோம், நம்மகிட்டே இந்த மாதிரி நடக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எப்படி தான் வாழ வரான் அவன்? எதுவும் தேரல, ஆன்மீகம்லாம் தேரல, பொய் சொல்கிறான். அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு 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 அட்மாஸ்பியரை உருவாக்கிக்கிறதுக்கான இடமா அதை என்ன ஆக்குறான், மாத்துறான். எங்கே போனாலும் உங்களுக்கு சேஃப்டி இல்லை. சேஃப்டி முக்கியம் பிரதர். இந்த கேடு கெட்ட ஜந்துக்களை நீ என்ன பண்ணுவ? அதையும் குரு என்ன தான் பண்ணுவாரு, பார்க்குறாரு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இங்கே எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா மனுஷனுக்கு? நம்ம மனுஷனுக்கு குடிக்க கொடுக்குறேன், நான் மட்டும்தான் பேசுகிறேன், நான் வாங்கிக்கிறேன், ஜாக் டேனியல் வாங்கிக்கிறேன், இல்லை கிளீன் பிட்ச் வாங்கிக்கிறேன், சர்க்கெல்லாம் என்ன பண்ணுறேன் வாங்கிக்கிறேன், குடிக்கிறேன்னே நான் சொல்கிறேன், குடியும் ஊற்றியும் தரேன். இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கெல்லாம் எது நீ எப்படி இருந்தாலும் பின்னாடி என்ன பண்ண போகிறேன்? நான் யார்கிட்ட போனால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கேமரா கூட நானே என்ன பண்ணுறேன் பர்ஃபெக்டாக வச்சு, ஆமாம் தொடையில வச்சு செட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்குல்ல பண்ணும்போது பார்க்கறதுக்கு. இல்லை பண்ணனா இல்லையா சும்மா ஆட்டுனுக்கிற மாதிரி இருக்கும். தெளிவாகவே நீ என்ன பண்ணலாம், நீ காட்சிகளை பார்க்கலான்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது உங்களால், கஷ்டம். இவ்வளோ சொன்னோன்னே அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா யார் தப்பு? அப்போ உங்களுக்கு தான், உங்கள் உள்ளத்தில் தான் உண்மை இருக்கணும். பிரச்சனை யாருது? உங்களுக்கு. நான் எதுக்கும் தயார், உனக்கு நீ எப்படி இருக்கணும்? நான் குடித்தேன், படுத்தேன், தூங்கினேன், மறுநாள் ஏந்து வந்தேன், நீ அதுக்கு தகுதிக்குதா? நான் இன்னொன்று கட்டாயப்படுத்தேன்னா என்ன? கட்டாயப்படுத்தவே இல்லையே. எதுக்காக இந்த சந்தர்ப்பம் கொடுத்துக்குதுன்னா, யாரோ குடிக்க முடியாதது இருக்கிறான், யாருக்கோ குடிக்க தெரியாமல் இருக்குது, யாரும் நேர்மையாக குடிக்க தெரில, யாரும் வாமிட் பண்ணாமல் குடிக்க தெரில, யாரும் அளவாக குடிக்க தெரில, அவனுக்கு தான் அது. உனக்குன்னா நீ குடிக்க வேணா தானே, நீ குடிக்காத, ஏன் வர? குடிக்கும் போது ஏன் வரேன்னு கேட்குறேன் நான். இப்போ கூட ஸ்பெஷல் சக்சங்க நிறுத்துறேன், நான் நிறுத்துறேன் 9 மணிக்கு முடிச்சுட்டுன்ட்டு போயிடு, அப்புறமா நான் கொண்டாட போகிறேன். என்ன யார் நீ கேட்குறதுக்கே? நீ ஒழுக்கமாக இரு, விசேஷமாக இரு, சரியா இரு, யார் தப்பு இல்லை, அது உன் தப்பு இல்லை. போர்டு எப்படி இருக்கணும், நீ என்ன கலரில் அடிக்கணும்னு லெட்டர் வேணுமா உனக்கு? நான் நீல கலர் இருக்கிற போர்டெலாம் பார்க்க மாட்டேன், நான் ஊர் எங்கே போவேன்னு கேட்குறேன். போர்டு எப்படி இருக்கலாம், என்ன கலரில் இருக்கலாம், ஆனால் போர்டு என்ன தான், குரு ஆல்வேஸ் குரு. நீ அசுர குரு, தேவகுரு, மட்ட குரு, மயிர் குரு, என்ன வேணா நீ சொல்லிக்கோ. குரு ஆல்வேஸ் யார் தான்? அவர்கிட்ட நேற்றுக்கு போனேன் நீ, ஆனால் அந்த பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையான்றார். குடிக்க போனால் பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையா? எவ்வளோ ஒன்று வச்சுக்கணுன்னு போனால் பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையா? இல்லை எவனே ஒருத்தன் வச்சுக்கணுன்னா பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையா? உன் பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சா இல்லையா? சால்வ் ஆகிடும், பிரச்சனை அது இல்லை. உன் பர்பஸை நீ எங்கே வைக்கணும்? உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், எங்கே வைக்கணும்? நீ யாரை வைக்கணும்? நான் தான் உனக்கு சொல்கிறேன்ல, இங்கே வையின்னு. வைக்காதது யார் தப்பு? உனக்கு சொல்லி கொடுத்தேன். மறுநாள் நான் எப்படிக்கிறேன், அப்புறமா நான் எப்படி பேசுகிறேன், நான் அப்புறமா எப்படிக்கிறேன்? நான் குடிக்காரன்னா குடிச்சிட்டே வந்தால் பேசிக்கிறேன், குடிச்சினே வருகிறேன் இல்லையே. குடிக்கும் போது குடிக்கிறேன் பார்க்குறது தானே, அப்புறமா எப்படிக்கிறேன்? குடிச்சிட்டும் எப்படிக்கிறேன்னு பாருன்றேன். நான் குடிக்கிறேன்னு மட்டும் பார்க்காத, குடித்த பிறகு நான் எப்படிக்கிறேன், என்ன பண்ணி நீ என்ன பாரு, என்ன எல்லாத்துலேருந்தும் பார்த்துக்கணும், உனக்கு சுதந்திரம் கொடுத்துக்கிறேன். கண்காணியாக வச்சு நீ பார்த்துக்கணுன்றதில்ல. ஒரு குரு எப்படியெல்லாம் வாழ முடியும்னு பாரு. உனக்கு வயிற்றுச்சல் இப்படியெல்லாம் வாழ்கிறானே, என்னால் முடியலையே, ஒன்றுக்கு போனால் பார்க்க முடியலையே, ஒன்றுக்கு போனால் பார்க்க முடியலன்றன நொட்டவும் வேலை அது இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியம் இல்லை, உனக்கு அது தேவையும் கிடையாது. அவர் யாருக்கு என்ன தேவையோ, அவர் இட்லிக்கு இட்லி கொடுக்குறாரு, பூரிக்கு பூரி கொடுக்குறாரு, தோசை தோசை. ஒரு ஹோட்டல் இது. இங்கே நீ அதை சமைக்காத இதை சமைக்காதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. நான் பூரி மட்டும் சாப்பிடுவேன், இங்கே பூரி மட்டும் செய்யின்னு சொல்ல ஒரு அதிகாரம் உனக்கு இல்லை. நீ பூரி மட்டும் சாப்பிட்டு போயிட வேண்டியது தான், இட்லி மட்டும் சாப்பிட்டு போயிட வேண்டியது தான், பொங்கல் மட்டும் சாப்பிட்டு போயிட வேண்டியது தான். காலைல டிஃபன், மதியானம் பிரியாணி போடுவோம், அது ஏன் இஷ்டம். பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னா வராதுன்றேன் நான். அதுக்கு தான் நான் முன்னாடியே பேசி வைக்கிறேன். நான் குடிப்பேன் ஏன் பேசி வச்சுக்கிறேன்? குடிக்கிறவங்க குருவாக இருக்க முடியாது. ஒருத்தர் சொல்கிறாரு, குடிக்கிறாருன்னா அவர் குருவாகவே இருக்க முடியாது, அசைவம் சாப்பிட்றாருன்னா அவர் குருவாகவே இருக்க முடியாதுன்றார். கரெக்ட் தானே?
அது அவருடைய பர்செப்ஷனு. எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. எப்படி? இன்னொருத்தர் தீர்மானிக்கிற அதிகாரம். ஆனால் அவரை தீர்மானிச்சிட்டாருன்னா, ஒரு புல் நல்லா, இப்போ கூட சொன்னேன், ஒரு புல் நல்லா தானே சொல்லிக்குது. என்ன இந்த மானும் மோசமானது, புலி சிங்கம் ரொம்ப நல்லதுன்னு இருந்துச்சு. புல்லுக்கு எப்படி தான் தெரியும்? புல்லுருவிங்களுக்கு என்ன தெரியும்? ஆன்மீக புல்லுருவிங்க அவங்க. ஆன்மீகன்ற பேரில் ஏதோ சடங்கு பிடிச்சிருக்குது அவனுக்கு. சடங்கு மேலே அவனுக்கு அக்கறை. அவன் பட்டடித்தோ நாமம் போகிறதோ இல்லை இன்னும் பிற மதங்களோட அடையாளங்களோட திரித்தோ ஆன்மீகம் நினச்சினுக்கிறான். அவனுக்கு நான் என் பேச்சு புரியாது. நான் அதை சொல்லவே இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், என் தம்பி பொண்டாட்டி கவனிக்கிறாங்க, என்ன கவனிக்கலை அப்படின்றதே தப்பு. நான் என்னை கவனிக்கிற மாதிரி நான் வாழணும். அடுத்தவங்க எனக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை. கணவன்கிட்ட வேலை செஞ்சுன்னு இருந்தால் கூட அது வேலை தான். உனக்கு உண்டானது கேட்டு வாங்கணும். அந்த மாதிரி அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது அதிகார பணமாக நீ வச்சுக்கணும். உனக்கு அதிகாரம் இருக்குது. நீ சமைக்கிறேன், நீ காபி போடுற, அவனுக்கு துணி துவைச்சி போடுற, சம்பளம் வாங்காததும் தப்பு. அவன் அது புரிஞ்சு தான் நான் சம்பளத்தை அப்படியே கொடுப்பேன் நான். ஆனால் அந்த லூசுங்களுக்கு புரியலன்னு போது நம்ம உஷாராயிடணும். ஏன் நீ ஒரு மென்டல் கூட வாழும்போது என்ன ஆகிடக்கூடாது, ஒன்று கவனிக்காமல் விடக்கூடாது. வாழ்க்கை ஒன்றுது. அப்போ அதுக்கு என்னவோ நீ தான் பார்த்துக்கணும். முடிவு யாருதே உந்து. ஒன்று பிடிக்கலன்னா தூரம் வைக்க வேண்டியது யாரோட வேலை? எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் என்ன பண்ணிடணும், நீ தூரம் தான் வைக்கணும். தூரம் வைக்காமல் தப்பு உண்டு. விஷம் தெரிஞ்ச பேர் வச்சுக்கிறது உன் குற்றம் இல்லை. விஷம் முறிவு மருந்து உங்ககிட்ட இருக்கணும். விஷம் முறிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம்? தேலை கூட விளையாடலாம், கொடுக்க பிடிக்கிட்டு இருக்கணும். பாம்பு கூட விளையாடலாம், என்ன பண்ணிருக்கணும்? பல்ல பிடிங்கிட்டு இருக்கணும். பல்லு பிடுங்காத பாம்பு ஆபத்து, கொடுக்க எடுக்காத தேல் ஆபத்து. விஷயம் எங்கன்னு பார்த்து அதை என்ன பண்ணினா பிடிங்கன்னா எடுத்துடணும். அப்போ ஒரு குரு இவ்வளோ தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறதுனால அங்கே போனேன்னா அவர் பார்த்தாவே சரியாயிடுச்சுன்னா ஞானம் அடைத்து எப்போன்னு கேட்டேன்னா அவர் தெளிவாக திட்டு வர மாட்டார. நீ என்ன பண்ணல? செய்ய வேண்டியதெல்லாம் நீ பக்தி பூர்வமாக இருந்தியா? உன் வேலையை நீ செஞ்சியா? நான் சொன்ன பயிற்சி டெய்லியும் செஞ்சுன்னுக்கிறியா? செஞ்சுன்னு அடையே கட்டிப்போ. செஞ்சுன்னுருன்னா உன் பிரச்சனை. அழகாக சொல்லிட்டு போயிடும். கோடி எவ்வளோ பேர் தேடி கோடி பேர் என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க? ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி நின்ற மாந்தர்கள். அப்போ நீ வாடாமல் வரப்போறதே உனக்கு வரோம். நான் சொல்லிட்டேன் இலக்கு இதுன்ட்டு. எப்போ திருச்சி வரேன்னு கேட்டுனுங்கிறான் என் வண்டி ஓட்டின்னு. நானும் தான் கூட உட்காந்துக்கிறேன். எனக்கு வேறு திருச்சி, உனக்கு வேறு திருச்சி, 2 பேரும் ஒரே திருச்சி தான்டா. நான் இல்லை எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் வரும். அவர் 10 நிமிஷத்தில் வருன்றாருன்றான். இறங்கிட்டான் காரை விட்டு. அவனா திரும்ப சொல்லிட்டான், தொகுதி பத்திருச்சு போர்டு காமிச்சு என்ன சொல்லிட்டான், 4 நிமிஷத்தில் பார்க்க வேண்டிய விஷயத்த இருந்தாலும் 12 வருஷம்ங்கிறான். இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். என்ன இருந்தாலும் நீங்கள் பேசுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பேசுகிறீங்க ஏன் விட்டேன் ஏன் போனேன்? அவர் 12 வருஷன்றாருல, எனக்கு 8 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். போர்டு திருத்தி எவ்வளோ நேரம் ஆகும்? போர்டை தான் காமிக்க போகிறான் உனக்கு. என்ன தான் பண்ண போகிறாங்க திருச்சி என்ன பண்ண போகிறாங்க உனக்கு? நீயும் அதை பார்த்துட்ட. நான் பார்த்துட்டேன். என்னத்த திருச்சியை பார்த்துட்டேன். ஏடி தான் இல்லையா? டேய் உன் புக்கு பார்த்தீங்கன்னா வேதம் என்ன தான் பண்ண உனக்கு? போர்டு கரெக்டாக இல்லையா? இப்போ நீ திருச்சி பார்த்துட்டே இல்லையா? சரி உன் குரு கேள. இப்போ காரில் போகிறவரை கேட்குறான், உன் குரு கேட்குறேன் திருச்சி எங்கே இருக்குதுன்னு சொல்ல. அதான் 4 மணி நேரம் வாடா அண்ணனே. ஐயோ உனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்கிறேன்? இறங்கு. யார் என்ன வா என்ன உள்ளே இருந்து அப்படியே என்ன ஆகும்? அப்படியே டிக்ஷனரி ஓப்பன் ஆகி அசிங்கமாக திட்டி வீடியோ கூட போடுறாங்க. இப்படி தான் நாங்கள் ஏமாந்து போய் எனக்கு ஒரு போர்டை பார்த்து. அப்போ தான் இன்னொருத்தன் போர்டு பார்த்து என்ன பண்ண மாட்டான். ஏஸ்ட் டெஸ்ட் எடுக்கப்படணும்னு போர்டை பார்த்து உள்ளே போயிட்டானுங்க. அங்கே போன உடனே அது வரை வந்து எங்கிட்ட புலம்புறானுங்க. ஐயா இந்தியன்ஸுக்கு கிடையாதான் அது. அந்த தாந்திரா யோகம் இந்தியன்ஸுக்கு கத்தர மாட்டாராம். எங்கடா இப்போ அவர் போயிட்டாரு. அவர் பொட்டி கல்வின்னு போயிட்டார். புத்தர் வந்தார், புத்தர் நின்னார், புத்தர் போனார்னு போயிட்டாரு அவரு. நீ என்னடாண்ணே பாவம் திக்கு தெரியாத காட்டில் நின்றுறீங்க. எவ்வளோ நம்பி என்ன பண்ணுக்கிறீங்க நீங்கள்? இந்த மனிதன் அப்படி இல்லை. நான் இருக்கும்போது உங்களுக்கு வழிகாட்டுறேன், நான் இல்லாத போது என் வீடியோ வழிகாட்டும். பயிற்சி யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, ஏதோ பண்ணு இருப்பாங்க. பட் வழிகாட்டி இல்லாமல் நீ என்ன பண்ண முடியாது. இலக்கு அடைய
முடியவே முடியாது. நான் நேராக உட்காந்து இது மாதிரி உன் பிரச்சனை இது, நீ இதனால தான் இப்படிங்கிற, நான் தான் வட்டி கொடுத்தேன், எனக்கே கூட சரக்கு குடிக்கிற உனக்கு அறிவுக்கு தான் நம்போ. நான் காசை கொடுத்து திட்டுருப்பேன், குடிச்சா சந்தோஷப்படுவோம், திட்டினாக்கா உனக்கு துக்கமாகுது, உனக்கு கூட வந்து குடிக்கணுமா நம்போ. ஆமாம் குடி வா, என்ன பண்ணுவேன் நானா, எவ்வளோ திட்டினாலே திருந்தாது, நம்ம என்ன பண்ணுக்கலாம். அன்னைக்கு ஒரு பொட்டலம் பத்தாதுடா, அன்னி பீப் சாப்பிட மாட்டாடா, அவன் என்ன பண்ணுகிறான், அவனுக்கு ஒரு பொண்ணு அடிக்கிறது ஞாபகம் இல்லை, வட்டியும் கொடுத்துட்டு அவன் பொண்ணாடி மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிறானே, நம்ம யார் மேலே வரணும்னா, நம்ம பொண்ணாடி மேலே அக்கறை இருக்கணும்னு இருக்கணுமா இருக்கக்கூடாதா. இப்போ கூட யோசிக்கலன்னா யார் தப்பு, திட்டும் போதும் யோசிக்கல, கூட இருக்கும்போதும் யோசிக்கல. உனக்கு என்ன சந்தோஷம் தருதுன்னா நான் நல்லவேன்னு சொல்லணும். தலப்பா கட்டி நான் நல்லவன் ஆகிடுவே நீ. பணத்தை சுற்றி வந்தாக்கா சாமி கும்பிட்றது அர்த்தமாகுமா? மரளி திண்டாமல் ஒருத்தன் பத்து நிற்பானா, எம்மன் வராமல் ஒருத்தன் பத்து நிற்பானா, சிவன் வந்திருந்தானா பத்து நிற்பானா, சொல்லி நிற்பான்டா, அவன் அது மாதிரி பண்ணி நிற்பானா, என்னை வழிபடுன்னு சொல்லிட்டு போவானா, என்னையை நம்பிடுன்னு சொல்லுவானா. நான் ஒரு நாள் போயிடுவேன், நீ என்ன பண்ண, போர்டு ஒரு நாள் கைட்டு ஊந்துருமாடா, புறம்போக்கு காற்று வச்சா, அந்த போர்டை வித்தா என்ன ஆயிடுச்சு, காற்று வச்சு திரும்பிச்சு, திருமண போர்டு வச்சுன்னு போனேன்னா என்ன ஆகும் கதை, மீண்டும் சென்னை தானே வருவேன். போர்டு அது அக்னியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை. போர்டு உனக்கு காட்டுன்றதெல்லாம் உண்மைதான், அது சரியான இடத்துல இருக்கணும், அப்படி தானே. உனக்கு வேற ஒரு தழும்புகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், உங்ககிட்ட உண்மை இருக்கணும். போர்டு திரும்பி இருக்குமான்னு சந்தேகம் பண்ணும். என்னை சந்தேகப்பட்டு கேள்றான்னா விட்டு நீ அடியிலன்னு கேட்டீங்கன்னா நான் திட்டம் என்ன செய்யணும்னு கேட்குறேன். எனக்கு அசைவ சாப்பாடுலாம் பிடிக்காது. அசைவ சாப்பாடு, நட்ஸு, ஜூஸ்லாம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எதனா சொல்லுங்கன்னு கேட்குறான். சரிடா மாத்திரை சாப்பிடுவா, அதுக்கே உன்னாண்ட ஆலோசனைக்கு வந்தேன். ஐயோ சாப்பிட்ற ஐட்டமாக சொல்லு, என்ன சொல்லு. சரிடா பிரச்சனை கிடையாது, நெய் என்ன பண்ணேன், உள்ளங்கையில் ஊற்றி நக்கு. நான் நெய் அந்த வாசனை பிடிக்காத, தயிரில் நெய் இருக்கும், கஞ்சி எடு, தயிர் ஊற்று, கரை, காஞ்ச மிளகா வறு போடு, குடிச்சிட்றா போச்சுப்பேன். பழைய கஞ்சா குடி சொல்கிறேன். சரி இட்லி சாப்பிட்றா, புளிச்ச மாவு இல்லை, உருளைக்கிழங்கு இருக்குது இல்லை, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு சொல்லி விற்றுருவாங்க சிவி, இல்லை சிப்ஸு, அதுங்கெல்லாம் கைதிங்க சாப்பிட்றது தானே. ஐயோ உனக்கு நீ பைபிளே படிக்கலையா, பூமிக்கு உலகத்தை சாப்பிடக்கூடாதுன்ட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ, என்ன கேட்டா ஆரோக்கியமாக இருக்கணும்னு, இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சு நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்குது. சரிடா நம்ப இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமாவும் நம்ப, சரிடா அதெல்லாம் விட்டு உனக்கு என்ன பிடிக்கும், அதான் சொன்னேன் எல்லாம் பிடிக்கும், பிடிக்கும்னு சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னான் அவன். ஐயா இந்த பழம் சாப்பிட மாட்டேன், நெட்ஸ் சாப்பிட மாட்டேன், பழைய சோறு சாப்பிட மாட்டேன், புளிச்சது சாப்பிட மாட்டேன், மற்றபடி எல்லாம் பிடிக்கும். சரி தக்காளி என்ன பண்ணு, கரைச்சிட்டு குடி நம்ப, அது பழம் இல்லை, தெளிவாயிட்டுக்கிறான். இப்போ நான் முட்டலாம் அவன் முட்டலா, நான் முட்டலாம் அவன் முட்டலையா. வேற என்ன சொல்ல முடியும், ஒரு தோரம்பருப்பு சாப்பிடுன்னா என்ன சொல்லுவான், சீடெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா இல்லையான்னு கேட்பான் நம்மளே. அப்படிதான் எள்ளு சாப்பிடுன்னு சொன்னா என்ன பண்ணுவான், இது கேட்டகரி வைஸ் என்ன இது சீடுன்னுவான். கருணக்கிழங்கு சாப்பிடுன்னு என்ன சொல்லுவான், பூமி கீழே வருதுன்னுவான். வேர்க்கடலை சாப்பிடுன்னு என்ன சொல்லுவான், சீடு ப்ளஸ் கீழே வருது. எப்படி தான் ஆரோக்கியமாக இருக்க போகிறான் எனக்கு தெரில சாமி. நம்ப வித்யா உனக்கு தெரில, குருக்கு என்ன பண்ணல, அவனுக்கு தெரியுது, எனக்கு நம்ம தெய்வமேயா. ஒரு குரு இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறார். ஒரு குரு என்ன பண்ற, இன்னைக்கு கூட ஒரு கேள்வி, நான் பயன்படுத்துற நான் உபயோகப்படுத்துற அந்த கருவிகளை எப்படி கையாளுறது, அவன் கையில் இருக்குது, நான் எப்படி ஆள்றது.
இப்போ கத்தி வீசுறான்றான்னு வச்சுங்க, யார் மேலே கேட்பானா கேட்க மாட்டானா? யார் மேலே? கூறாக தான் செக் பண்ணுறான்னு எப்படின்னு கேட்பான். கையில் ஈத்துப்பார், கையை காட்டுவானா இல்லையா? கருவி அவங்ககிட்ட இருக்குது, என்ன கருவின்னே தெரியாது. நான் எப்படி சொல்லிட்டேன், அதில் பதில் வேறு மாதிரி பல விதமாக சொல்லி பார்க்கலாம். ஒரு பதிலை ஒரு குரு எப்படியெல்லாம் பேசி என்ன பண்ண பார்க்குறாரு, நீ எப்படியெல்லாம் பேசி என்னை முட்டாள்னு சொல்லலான்னு பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? அதனால் முதல்ல சொல்லிடுது, நான் ஒரு பெரிய முட்டாள், உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் வராத முதல்ல. எதுக்கு? இதெல்லாம் தாண்டி இந்த ஆள்கிட்ட கடவுள் இருக்குது, அவனுக்கு புரியணும்னு உனக்கு உணர்ந்தா, தேவைப்பட்டா, இல்லைன்னா பண்ணாத. ஆனால் உனக்கு நேரம் வேஸ்ட்டு தானே. நிறைய பிள்ளைங்க வர வந்து 8 வருஷம் 9 வருஷம் வேஸ்ட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க. என் வீடியோவை போடாதுன்னா வர சொல்லுதுங்க, அன்றைக்கி தெரியாமல் பேசிட்டேன், அன்றைக்கி நான் முட்டாள வந்துட்டேன், அதனால் என்ன பண்ணாதீங்க என் வீடியோவை போடாதீங்க. நான் திட்டுன்னு அவனை திட்டு, நீ வெயிடா அப்படின்ட்டு திட்டிட்டு எல்லாருக்கும் வர சொல்லி இது மாதிரி திட்டினார் பற்றியா திட்டினார் பற்றி நானும் திட்டம் பற்றியான்னு. நானுமோ அவனுக்கு வந்து பங்காளி பைதாளி மாதிரியும் பக்கத்து வீட்டுக்கார சண்டை மாதிரியும். கடவுள் யாருக்கு சொந்தம்? ரோடு யாருக்கு சொந்தம்? போகிறவனுக்கு. போகிற வரைக்கும் தான். எனக்கு சொந்தம் காரை எடுத்து பண்ணி நிறுத்திறேன். திருச்சி ரோடு எனக்கு தான் சொந்தம்ட்டாங்க, காரை எடுத்து பண்ணி நிறுத்தேன். ரோடு எதுக்கு? பைபாஸ் பண்ணி போயிடுறதுக்கு, ட்ராவல் பண்ணி போயிடுறதுக்கு. குரு எதுக்கு? ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. விட்டு சிக்கிக்கணும், இங்கேயே வந்து சிக்கின்னு 8 வருஷமாக சிக்கின்னு தானே. ஏன்டா சிக்கினது? வந்த கற்றுன்னு போக வேண்டியது தானே. நான் உன்னை கூப்பிட்டேன், இங்கே இரு, என்னையே அண்டி இரு, என் காலையே பிடிச்சின்னு இரு, என் காலை அம்மிக்கு கொடுத்தா உனக்கு வேலைன்னு நான் சொன்னேண்ணா? இல்லையே. நான் யாருன்னா உங்களுக்கு சொன்னேண்ணா? அவங்கள சொல்கிறேண்ணா? இல்லை. சச்சகத்துக்கு கட்டாயம் வாங்க, இல்லைன்னா அடிப்பேன், 2 வாரம் நின்று வந்தீங்கன்னா ஒரு கொட்டு சொன்னேண்ணா? இல்லை 4 வாரம் நீ லேட்டாக வந்துட்ட அதனால் உனக்கு கிடையாது சீட்டுன்னு சொன்னேண்ணா? இல்லவே இல்லையே. நீங்கள் வரீங்க, நீங்கள் உட்காரிங்க, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் போகிறீங்க, அவ்வளோதானே. நான் சந்தோஷப்படுறேன். நான் அப்போ ஒன்று சொல்கிறேன், நீ டைம் ஃப்ரேம் வச்சுக்கோ. நீ 3 மாதத்துக்கு ஒரு முறைவா, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறைவா, இல்லை வாரம் வா, எல்லாம் யாருக்கு தான்? இங்கே இடம் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் செய்ய முடியும். நான் இடம் இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் 100 பேர் வராங்க, நான் என்ன பண்ண முடியும்? முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி தானே. மீதி கீழே என்னால் முடிஞ்சது தான் என்ன செய்ய முடியும்? 1000 பேர் வந்துட்டா முடியாது. நான் என்ன சொல்லுவேன்? சாரிங்க, நீங்கள் ஆன்லைனில் பார்த்துங்க. நானே என்ன சொல்லுவேன்? வராது நானே தானே சொல்லுவேன். அப்போ அது வரைக்கும் தானே எனக்கு வாய்ப்பு. அப்போ வாய்ப்பு இருந்தானே உனக்கு நான் இருக்கிறேன், உன்னை கூட பேசிக்கிறேன். நான் இல்லைண்ணா. அப்போ குரு பார்வை ஏன் கோடி நன்மை தருது அப்படின்னா, குரு இருக்கும்போது தான் பார்ப்பாரு. குரு இல்லைன்னா அங்கே பார்க்கறதுக்கு ஒரு ஆளும், போர்டு உன்னை பார்க்குதுன்றது ஒரு விஷயம் இல்லையா? குரு போர்டே தான். ஒரு போர்டு உன்னை பார்க்குது. டேய் நான் இல்லடா திருச்சி இப்படி தாண்டா போகணும் வந்தது. என்ன சொல்லுது? நீ திருச்சின்னு போய் அங்கே ஏமாந்து நிற்கிற, ஆனால் அந்த போர்டு பேசுதுன்னா என்ன? அது ஏஐ போட்டு ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. எவனா லூசுங்க பார்த்துட்டு நீ தான் திருச்சி நின்றுவானுங்க. இது இந்த கம்நாட்டிங்கில் தெத்தி அனுப்புறதுக்காக இது என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. சொல்லுது, ஐ எம் நாட் திருச்சி, ஐ எம் த போர்ட். நீ என்ன பண்ணி நீ ட்ராவல் பண்ணி போடான்னு சொல்லும். நான் அப்படி தானே சொல்கிறேன், ட்ராவல் பண்ணி போடா, சிக்கி நிற்காத. இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, புருஷன் பொண்டாட்டி பால் உணர்வு விஷயம் இல்லை, அதை தாண்டி சிந்தி கட்டுப்பாடை வச்சுக்காத, யாரையும் கட்டுப்படுத்தாத, சுதந்திரமாக இரு, உன் தேவை என்னவோ அதுக்கான செயல்களை செஞ்சுன்னு இரு, உன் செயல் மேலே நீ அக்கறையா இரு, நீ நல்லா இருக்கிறதுக்கான வழியை தேடு, உன் திறமையை வளர்த்துக்கோ, நிஜமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை பாரு. ஷேர் மார்க்கெட்டில் பண்ணி பணக்காரங்க ஆகாமக்கிறாங்களா என்ன? இருக்கிறாங்க, ரொம்ப சொற்பம். அவங்கள நம்பி நீ போய் நிற்காதன்ற நான். ஆனால் ஒரு டெய்லர் ஜாக்கெட் தைச்சிட்டு பணம் சம்பாதிக்காமல் தோற்று போகிறதுக்கு சாத்தியங்க தான் கேட்குறேன். ஒரு தைக்கப்பட்ட ஜாக்கெட்டுக்கு வேலை மதிப்பு இருக்குதா இல்லையா? புரியுதா? ஒரு ரிப்பன் வெட்டி கற்றுக் கொடுத்துனா கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு பூ ஒன்று செஞ்சு விற்றினா கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு சுண்டல் விற்றா கூட ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு மூட்டை தூக்குனாக்கா மதிப்பு இருக்குது. இதில் மதிப்பு வர மாதிரி இருக்கும். எல்லாரும் ஜெயிக்க முடியாது. 100 பேரை தோக்க வச்சு ஜெயிக்கணும். அதில் 200 பேரை வாங்க வச்சு என்ன பண்ண நீ ஜெயிக்கணும். ஆனால் இதில் யாரையும் தோக்கிறதே இல்லை. இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சுட்டேன், தூக்க முடியாதவனுக்கு தூக்குனேன், இழுக்க முடியாதவனுக்கு இழுத்தேன், தைக்க முடியாதவனுக்கு தைச்சேன், செய்ய முடியாதவனுக்கு செஞ்சேன். எது நல்லதுன்னு நீ யோசித்துக்கோ. எது நல்லதுன்னு நீ வாழ்க்கை கொண்டாடு, மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு. ஒரு குரு உன்னை கொண்டாடவும் மகிழ்ச்சியாக இருக்கும் தான் சொல்லுவான். நீ வேதனைப்பட்டால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ போனது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுதான் இதெல்லாம் பேசுகிறேன். போயிட்டானா எனக்கு சீட்டு காலையினா நல்லது தானே, எனக்கு எல்லாம் செய்ய, நான் தான் வாங்கி தானே கொடுக்குறேனே. இப்போது ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லு கொடுப்பேன், என்கிட்ட அப்படி கிடையாது, கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். என்கிட்ட பயிற்சி எப்படி தான் கற்றுக்கணும். நீங்கள் நான் என்ன சொல்ல போகிறேன்,
எப்படி சொல்ல போகிறேன்னு உனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நீ என்ன தான் பண்ணி ஆகணா கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, பயம்தான் இருக்கும் உனக்கு. பொய்யா இருக்குமோ, உண்மையாக இருக்குமோ, எப்படி ஏமாற்றிடுவானோ. ஒரு 12 வாரமே நீ வந்து குத்தியானா கூட 12 வாரம் போன்ட்டுமே என்ன பண்ணுறதுக்குன்னு வந்தேன்னா கூட 2000 ரூபாய் குத்துட்டோம். எப்படின்னா சமாளிச்சு என்ன பண்ணிடலாம். ஒரு 10 வாரம் வந்துட்டோம், இன்னும் 2 வாரம் எப்படின்னா பல்ல கட்சின்னு வந்துடலான்னு. அதுவும் யார் தான். ஆனால் என்ன தான் தெரியாது உனக்கு கட்சி வரைக்கும். நான் 12 வாரத்தில் இருந்தாலும் யூடியூப் பேசுறதுல பார்த்து கண்டுபிடிச்சிடலாமா. நான் யூடியூப் எல்லாம் பார்க்குறேன், ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அதை சொல்லவே மாட்டேன்றீங்களே. அதானே வியாபாரமே. வியாபாரமே என்ன தான், அதான் சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு வியாபாரம் தான். ஆனால் அது உனக்கு உதவுறதுக்கான நீ எங்கே போய் எவ்வளோ கொடுத்து கொடுத்தாலும் வாங்க முடியாது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அதை சார்ந்த கேள்வி நீ அங்கேயே கூட கேட்கலாம். இங்கே கூட கேட்கலாம். உனக்கு கேள்வி கேட்குற உரிமை இல்லாமல் நான் உனக்கு கத்தரவே இல்லை. இங்கேயும் உனக்கு என்ன பண்ணுறேன், பொதுவான கேள்விகள்லாம் கேளு. தெரியாதுன்றதும் ஒரு பதில் தான். எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு போகிறேன், தெரியும்னா தெரியும்னு போகிறேன். இவ்வளோ அழகாக உனக்கு சத்சங்க நடத்தி உனக்கு எவனா பண்ணுறான்னா நீ என்கிட்ட சொல்லுன்றான். என்னிலும் விசேஷமானவன் நீ பார்த்தா என்கிட்ட சொல்லு. அவரை இங்கே உட்கார வச்சு என்ன பண்ணலாம் சொல்லலாம். உனக்கு வாய்ப்பு தரேன். என்னிலும் விசேஷமான ஒரு மனிதனை பார்த்தா நீ என்ன பண்ணேன். நான் அப்படி ஒருத்தர் பண்ணேன். அந்த மிமிகிரிலாம் பண்ணுவார், குரங்கு வச்சுன்னு பேசுவார். இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர். இங்கே வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன். பேசிக்கிறாங்க. ஒரு நல்ல கவிதை படிப்பீங்க, வாசிக்க விடுவேன். நல்லா பாடுவீங்க. இந்த மேடை எல்லாருக்கும் தான். உங்களில் இவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயங்கிறதுன்னு நீங்கள் சொன்னால் நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்குமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன இல்லை நான் அறிமுகப்படுத்துவேன். இந்த மனுஷங்கிட்ட போ, இது அவர் பண்ணுவார். என்கிட்ட நீங்கள் எதனா பிரச்சனை வந்தால் நான் சொல்லுவேன், அந்த மனுஷங்கிட்ட போ, அவர் உங்களுக்கு உதவுவார். இவங்கக்கிட்ட போங்க, இதை பேசுவாங்க, அவங்கக்கிட்ட போங்க நான் சொல்லுவேன். இதுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சிட முடியாது. எல்லாத்துக்கான ஆள் இங்கே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பெருசாக ஆகும்போது இங்கே நிறைய ஆளுங்க தான். நான் என்ன பண்ணுவேன், நான் திண்டுக்கல்ல ஒரு சித்த மருத்துவமனை 4 பேரை பேச விட்டேன். அங்கேருந்து நானும் கூட கற்றுக்கினேன். ஔவை கூந்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து எண்ணெயில் போட்டு என்ன பண்ணிக்கலாம், தலையை தேய்ச்சா முடி வளரும்ன்ட்டு. அப்போ அங்கேருந்து நம்மளும் என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். எல்லாருமான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது தான் அழகு. அதனால் நீங்கள் கடவுள் பற்றி என்னை விட விசேஷமாக ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் உண்மையாக இருக்கிறாருன்னா ஒழுக்கத்தை சொல்லுவார். ஒழுக்கம் சொல்கிறது இங்கே இல்லை, சைவம் சொல்கிறாரு. என்ன சுதந்திரமாக இருக்க சொல்கிற ஒரு ஆள் தான் சொல்லுன்றேன். என்ன இல்லை, உன்னை சுதந்திரமாக சொல்கிறது ஒரு ஆள் தான் சொல்லு. உன்னை சுதந்திரமாக இருக்க சொன்னார். நீ வேஷ்டி கட்டிக்கலாம், பேண்ட்டு போட்டுக்கலாம், இல்லை பைஜாமா ஜுப்பா போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், புடவை கட்டிக்கலாம் சொல்லுவாங்களான்னு கேட்குறேன் நான். உன் உணவு நீ என்ன பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டமாக சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறதுக்கு ஆளு தான் சொல்லுன்றேன் நான். ஆன்மீகம் பேரில் என்ன பண்ணுகிறான் உனக்கு, குருன்ற பேரில் உன்னை ஏமாத்துறான். கடைசியாக போர்டை காமிச்சிட்டு திருச்சின்னுங்கிறான். இப்போ திருச்சியில் போய் இறங்கிட்ட பேருக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா, எங்கெங்க திருச்சி, இதாண்டா திருச்சின்னா இங்கே ரோடு இருக்குது, வீடு இருக்குது. அங்கேயும் தான் வீடு இருக்குது, ரோடு இருக்குது. சென்னையும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. கருப்பாக தார் ரோடு போட்டுக்கிறாங்க, பெருசாக பில்டிங் கட்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, அங்கே ஒரு நதி வழியில் ஓடுற மாதிரி இங்கே ஒரு நதி ஓடுது, இங்கே ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க, இங்கே ஒரு மலை இருக்குது, அதை செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது எப்படி திருச்சி ஆச்சுன்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, போர்டு திருச்சி இல்லைன்னு அதில் அழகாக ஏஜ் இருந்தது, எனக்கும் புரிஞ்சது திருச்சி. இது ஒன்றுமே புரியல, இது போய் திருச்சின்ற கரெக்டாக இல்லையா? இந்த பருப்பு சாப்பிட மாட்டேன், தக்காளி சாப்பிட மாட்டேன், பழம் சாப்பிட மாட்டேன், பழைய கஞ்சி சாப்பிட மாட்டேன், புளிச்ச சும்மா சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான். திருச்சிக்கே எதுவுமே இல்லைன்னா கூட அவனா தான் சொல்லுங்கிறான். இதில் பெரிய கூத்து, திருச்சிக்கு வந்த பேரோட திருச்சிக்கு வரலன்னுங்கிறான். ஏன் எல்லாம் ஒரு எப்படி தாங்குது, புரியுதா? திருச்சினா எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிந்தான் அவன். இவனுங்களாவே ஒரு மால் ஒன்று பற்றிக்கிறானுங்க, இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. அது இல்லைன்னு நினச்சிக்கிறானுங்க. கிடையாதுங்க, கடவுள் உங்கள் முன்னாடி தான். கடவுள் எங்கே தான், உங்கள் முன்னாடி தான். அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யார் தான் பார்ப்பாங்க, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். மறைவோதும் ஞானினா போர்டை பார்த்துட்டு வந்துட்டுன்னு அர்த்தம், நின்னுங்கிறூர் இல்லை. இவன் நினச்சி நான் போர்டை பார்த்து நின்னுங்கிறதுன்னு. அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டுன்னா என்ன,
டேய் நான் ஊருக்கே போய் வச்சுன்னு ஊர்லேயே இருக்கிறேன், என்ன விட்டுட்டு என்னடா பண்ணுக்கிறீங்க? இல்லை நம்ம புரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் ஒரு குரு, என் பார்வை ஒரு விசேஷம். இது ஆணவம்லாம் இல்லை, இம்ப்ரமேஷன். நான் ஒரு என்கிட்ட என்ன பண்ணலாம்? நீங்கள் கடவுள் சார்ந்தோ வாழ்க்கை சார்ந்தோ கேட்கலாம். நீங்கள் இந்த பூமிக்கு வந்துக்கிறீங்க, மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உங்களுடைய பிறப்புரிமை. உங்கள் பிறப்புரிமை இது. நீங்கள் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்க உங்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பமாக இருக்குதுன்னா நீங்கள் எங்கே வேணால் போங்க. கடவுள் தேடி போல, ஒரு ரிக்ரியேஷன் கிளப்புக்கு போன மாதிரி, ஏதோ ஒரு ஹோட்டல் போன மாதிரி, ஒரு சுற்றுலா தலத்துக்கு மாதிரி போகிறதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. இங்கே கூட அப்படி வந்தேன்னா அது என்ன கிடையாது? ஆன்மீகம் கிடையாது. உன்னை உணர்ந்து உன்னை கொண்டாடுறதுக்கு உன்னை மதிக்கிறதுக்கு தான் நீங்கள் வரணும். இங்கே வந்து நீ உன்னை மதிக்காமல் இன்னொருத்தர் கட்டுப்படுத்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணின்னு இருந்தியானா அதுவும் பிரச்சனை. அது ஏன் பிரச்சனை கிடையாது. உனக்கு நான் நேர் எதிரியாக கூட மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கவனமாக இரு. யார் மேலே? உன் மேலே. உன்னை கொண்டாடுறது தான் நான் சந்தர்ப்பம் தந்துக்கிறனே தவிர என்னை கொண்டாடுறது இல்லை. என்னை கொண்டாடுற மக்கள் உருவாகி தான் இருப்பாங்க. இவ்வளோ விசேஷமாகறான், எனக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தான், இவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க தானே. ஒரு கண்ணாடி டம்ளர் பாதுகாப்பாக வச்சுப்போனா நம்ம திரும்ப டீ குடிக்கணும், அப்படி தானே? அப்போ அதை என்ன பண்ணுவோம்? பாதுகாப்பாக தான். என் குரு எனக்கு இவ்வளோ விசேஷமாக சொல்லி கொடுத்தான், இன்னும் அவங்ககிட்ட என்ன பொக்கி சொல்லுதோ அவனை நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன்னு நினைக்கிறதுக்கான ஆள் வரத்தான் செய்வாங்க. என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, என்னை கொண்டாட வைக்கிறது, எனக்கானது எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறது. இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் வாங்கி வந்து தராங்கன்னா என்னை கொண்டாடுற மனநிலை தான். இந்த மனுஷனுக்கு பழையத்து போய் கொடுப்போம், இந்த மனுஷனுக்கு மாலை போட்டு பார்ப்போன்ற கொண்டாடுற மனநிலை தான். இதை பார்த்துட்டு வெறுப்பாவோ கோடமாவோ ஆக வேண்டியதில்லை. இதெல்லாம் வேடம், இதெல்லாம் உண்மை கிடையாது. குடிக்கிறதெல்லாம் ஒரு உணவாக தான் நான் நினைக்கிறேன் தவிர போதையெல்லாம் அதை நான் நினைக்கல. எல்லாருக்கூடையும் பேசுறது பழகிறதெல்லாம் எல்லாருக்குமா நல்லா இருப்பாங்களா? அவங்களுக்கு அப்படி நாங்கள் உதவ முடியுமா? அவங்க அதை கொண்டாடுவாங்களா? அவ்வளோதான். ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, மொழி பார்த்தோ, வயசு பார்த்தோ, பால் பார்த்தோ, ஆண் பெண்ணோ பார்த்தோ நான் பழகிறது இல்லை. எல்லாருக்கூடவும் பழகுவேன், எல்லாருக்கூடவும் பேசுவேன், எல்லாருக்கூடவுமே இருப்பேன். சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கூடையும் பேச முடியாமல் போயிடும், ஃபோன் பண்ண முடியாமல் போயிடலாம். சமயத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணலாம், எடுக்காமல் போயிடலாம். ஏன் உங்களை பார்க்காம கூட திரும்ப போகாமல் இருக்கலாம். என்னுடைய வேலை அப்படி இருக்கும். ஆனால் உங்களை கவனிக்கிறது என் வேலை. உங்களை இக்னோர் பண்ணுறது இல்லை என் நோக்கம். அவசரத்தினாலையோ நான் வேறு வேலை இருக்கிறதுனாலே தான் உங்களை பார்க்காம இருப்பேனே தவிர உங்களை பார்க்கத்தான் எனக்கு வேலை. நீங்கள் அங்கேருந்துனே எல்லாம் சொல்ல வேணாம். சத்சங்க நத்தத்தை அதுக்கு தான். எங்கே இருந்தாலும் நான் இங்கே வந்துருத்தோ இல்லை எங்கே இருந்தாலும் சத்சங்க நத்தத்தை யாருக்காகனா உங்களுக்காக தான். உங்கள் மேலே நான் அக்கறை உள்ள ஒரு மனிதன். நீங்கள் உங்கள் மேலே அக்கறையாக இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.